ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். விளிம்பின் குரல்கள், சமகால எழுத்தாளர்களுடன் உரையாடல் என்ற தலைப்பிலான பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கம். இன்டர்நேஷனல் வெபினார் சீரீஸ் ஆன் வாய்ஸஸ் ஃப்ரம் த மார்ஜின் கான்வர்சேஷன் வித் கான்டெம்பரரி கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்ற தலைப்பிலான இந்த 7 நாள் தொடர் கருத்தரங்கத்தினுடைய 6வது நாள் இன்றைக்கு. இன்றைய நிகழ்வில் புலம்பெயர்வு, இடப்பெயர்வு, புகலிட எழுத்து, டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸல் அண்ட் டயஸ்போரா ரைட்டிங் என்ற பொறுமையில் கவிஞர் சேரன் வின்சென்ட் பல்கலைக்கழகம் கனடாவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்விற்கு அவரை உங்கள் அனைவரின் சார்பிலும் நான் வருகவென்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் ஆங்கிலத்துறை தமிழ்துறையின் சார்பிலும் நான் வருகவென்று வரவேற்கிறேன். அவரை குறித்த ஒரு அறிமுகத்தை அவருடைய ஒரு கவிதையோடு நான் தொடங்கலாம் என்று இருக்கிறேன். அவர் தன்னுடைய பேச்சினூடாகவும் சில கவிதைகளை நமக்கு வாசித்து காட்டக்கூடும், அதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நான் அவருடைய கவிதையோடு தொடங்கலாம் என்று இருக்கிறேன். 2வது சூரிய உதயம் என்ற கவிதை. அன்றைக்கு காற்றே இல்லை, அலைகளும் எழாது செத்து போயிற்று கடல். மணலில் கால் புதைதல் என நடந்து வருகையில் மறுபடியும் ஒரு சூரிய உதயம். இம்முறை தெற்கிலே என்ன நிகழ்ந்தது? எனது நகரம் எரிக்கப்பட்டது. எனது மக்கள் முகங்களை இழந்தனர். எனது நிலம், எனது காற்று எல்லாவற்றிலும் அந்நிய பதிவு. கைகளை பின்புறம் இறுக கட்டி யாருக்காக காத்திருந்தீர்கள்? முகில்களின் மீது நெருப்பு தன் சேதியை எழுதியாயிற்று. இனியும் யார் காத்துள்ளனர்? சாம்பல் பூத்த தெருக்களில் இருந்து எழுந்து வருக. 2வது சூரிய உதயம் என்ற கவிதை தொகுப்பில் உள்ள கவிதை. கவிஞர் சேரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே அளவட்டியிலே பிறந்தவர். தற்பொழுது கனடாவிலே வின்சென்ட் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கவிஞர் சேரன் தமிழ் எழுத்துலகில், குறிப்பாக கவிதை உலகில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர் எழுத்திலே, ஈழத்து புலம்பெயர் எழுத்தாளர்களிலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு கவிஞராக, அவர் மிகச்சிறந்த ஒரு நாடக அரங்க செயல்பாட்டாளராக, பத்திரிகையாளராக, இதழாளராக அவர் அறியப்பட்ட ஒருவராக அவர் இருக்கின்றார். அவருடைய 15க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக நாம் அவருடைய கவிதைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திணை மயக்கம் அல்லது நெஞ்சோடு கிளத்தல், அஞர் என்ற ஒரு தொகுப்பு, நாடாற்று என்ற ஒரு தொகுப்பு, நீ இப்பொழுது இறங்கும் ஆறு என்ற ஒரு தொகுப்பு, உயிர் கொள்ளும் வார்த்தைகள், இவைகள் அவருடைய முக்கியமான தொகுப்புகளாக வந்திருக்கின்றன. காலச்சுவடு பதிப்பகம் இவற்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழ் கவிதைகளை நாம் தமிழகத்திலே அல்லது எழுதக்கூடிய கவிதைகளை ஒப்பிடுகின்ற பொழுது ஈழத்து கவிதைகள், இன்னும் குறிப்பாக புலம்பெயர் கவிதைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு பாரிய வேறுபாடுகள் இருப்பதை நாம் உணர முடியும். குறிப்பாக உலகளாவிய ஒரு பார்வையும், வாழ்க்கையின் மீதான ஒரு தவிப்பும், ஒரு தேடலும், நெருக்கடிகளும் என்ற ஒரு மிக நமக்கு நெருக்கமான வாழ்க்கை குறித்த மிக விரிந்த பார்வையும், காத்திரமான பார்வையும், அதே நேரத்தில் ஒரு கலைத்தன்மை குன்றாத ஒரு பார்வையும் நாம் ஈழத்து கவிதைகளிலேயும், குறிப்பாக புலம்பெயர் கவிதைகளிலேயும், சேரனுடைய கவிதைகளிலேயும் இதை நாம் தனித்துவமாக பார்க்க முடியும். சேரனுடைய கவிதைகள் அவருடைய ஒரு கவிதைகள் மற்ற கவிதைகளில் இருந்து வேறுபடக்கூடிய இடம் என்பது ஒரு பிரச்சாரத்தன்மையில் இருந்து மாறுபட்டு கவிதையினுடைய நிகழ்ச்சியும் ஒரு இறுக்கமும், அதே நேரத்தில் ஒரு காத்திரமான ஒரு கனத்த விவாதத்தையும் ஒரு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்க முடியும் அவருடைய கவிதைகளில். மகாகவி ருத்ரமூர்த்தியினுடைய மகனாக அவர் இருக்கிறார். ஈழத்து கவிதைகளில் தொடக்கம், ஈழத்து நவீன கவிதைகளுடைய தொடக்கம் மகாகவி ருத்ரமூர்த்தி என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக நுகுமான் என்று அடுத்தடுத்த தலைமுறையிலே வரக்கூடிய மிக முக்கியமான கவிஞராக நாம் சேரன் அவர்களை பார்க்கலாம். கவிஞர் சேரனுடைய அவருடைய பல சர்வதேச கவிஞர் மாநாடுகளிலே அவர் கலந்திருக்கிறார். குறிப்பாக இங்கிலாந்து, அமெரிக்கா, மெக்சிகோ என்று பல்வேறு நாடுகளிலே அவர் சர்வதேச கவிஞர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். 1978களில் இருந்து அவர் தொடர்ச்சியாக எழுதி வருகிறார்.
தமிழ் புலம்பெயர், அதாவது ஈழத்து கவிதைகளிலும் இன்னும் புலம்பெயர் எழுத்துக்களில் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு சவால்கள், பல்வேறு சிக்கல்கள் குறித்தும் அதனுடைய முக்கியத்துவம் குறித்தும் தொடர்ச்சியாக சர்வதேச மட்டங்களிலே அவர் அரசியல் தளங்களிலேயும் சரி, படைப்பியல் தளங்களிலும் என்று பல தளங்களில் ஒரு தீவிரமான, ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் தொடர்ச்சியாக இயங்கி வரக்கூடியவராக கவிஞர் சேரன் அவர்களை பார்க்கலாம். தன்னை ஒரு கவிஞராக முன்னிலைப்படுத்த இனம் காண்பதிலே தான் அவருக்கு மிகுந்த பிரியம் இருக்கிறது. எனவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிஞர் சேரன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பது நம்முடைய மத்திய பல்கலைக்கழகத்திற்கும் இந்த கருத்தரங்கிற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அவரை உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், நண்பர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் என்று அனைவரையும், மாணவர்கள் என்று அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இதை சுருக்கமாக இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் பூபதி அவர்கள் சொல்வார்கள். பிறகு நாம் சேரனை அவர்களை பேச சொல்லணும். சார் பூபதி சார், can you translate summary? Yes. Okay. So, good evening, friends. At the outset, welcome to this sixth webinar on the international webinar series of Voices from the Margin, Conversation with Contemporary Creative Writers. So, today we have with us Professor R. Cheran, a very eminent Sri Lankan Tamil poet, and somebody who has extensively written about exile, the theme of exile, theme of refugee, theme of war, diaspora, so on and so forth. Professor Cheran, actually, he's a journalist, he's a poet, and somebody who's also a very renowned academician, somebody who has been constantly invited by very many, internationally reputed universities to deliver lectures on Indian literature, Tamil literature. Recently also he's going to, I think in the month of April, he's going to talk about Tahur, the idea of sea in Cornell University. So somebody who, in a way, if you're familiar with South Asian literature, I don't think you require an introduction to Professor Cheran. So you cannot, in a way, understand South Asian poetry without understanding Cheran's poetry, because to that level, Professor Cheran has, played a very, very prominent role, in terms of bringing out the agonies faced by Sri Lankan Tamil people. Also, somebody who has, taken their agonies, sufferings, problems to the global audience, and that's where his poetry collections, especially the Second Sunrise and so on and so forth. So those works, in a way, tell us very clearly, how he articulates his sufferings and everything. Needless to say, and his poems have been prescribed in our own English department syllabi itself, right? In post-colonial literatures, right? Also his poems have been widely prescribed in Western universities as well as in Indian universities. And some of his poems have been poetry collections. For example, The Second Sunrise has been translated into 20 languages. Right? And so to that extent, Professor Cheran's works are very, very important. As I said earlier, it's very difficult to understand South Asian literature without understanding Professor Cheran's works, poems. And that's it. And in the academic realm also, Professor Cheran's contribution is very, very phenomenal. And somebody, he is also, as Professor Jawahar was talking about, Dr. Jawahar in the introduction in Tamil, that his plays, also play a very, very vital role. They've been staged in so many universities and so many countries, right? So we are really glad in that way to have you with us, sir. It's really an honor and privilege for
Central University of Tamil Nadu, particularly Department of English Studies and Department of Tamil, to host you and to listen to you. And we do acknowledge the sort of pain that you have taken at the early morning. You said it's 6:30 to 25 minus 25 degrees Celsius, waking up at 6 o'clock, 6:30, with the constant power cuts due to the snowball and everything. And we really acknowledge the kind of effort, the kind of commitment you have shown to the academics, and you are with us today virtually. So it's really an honor, sir. We really hope to have you in person also in the near future once the pandemic is over. So in our university. So over to you, sir. Thank you so much once again for joining us and for being with us. We look forward to listen to you. Thank you. சார் நீங்க பேசலாம் சார். ஓகே தொடங்கிடலாம் சார். பேசலாமா? பேசலாங்க சார். ஓகே. இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக என்னுடைய அன்பும் நன்றியும் உங்கள் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். சமகால எழுத்தாளர்களுடன் உரையாடல் என்ற தலைப்பில் இந்த உரைத்தொடரையும் உரையாடல் தொடரையும் நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். இது தமிழ் மொழிக்கும் இலக்கியத்துக்கும் பொதுவாகவே மானிட வாழ்வுக்கும் அவசியமான ஒரு பொருள். அந்த பொருளையும் பொருண்மையையும் நீங்கள் எடுத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறவர்களில் ஒரு சிலருக்கு ஆங்கில மொழி மட்டும்தான் தெரியக்கூடும். நான் என்னுடைய இந்த உரையை தமிழில் நிகழ்த்துகிறேன். ஆனால் அந்த உரையின் சுருக்கத்தை நண்பர்கள் யாராவது ஆங்கிலத்தில் தரக்கூடும். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இது ஒரு சமகால எழுத்தாளர்களான உரையாடலாக இருக்கப்படியால் நான் மிக அதிகமாக என்னுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பேச விரும்பவில்லை. உங்களிடமிருந்து ஏராளமான கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை நீங்கள் கேட்டால் நான் முடிந்தவரை என்னுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எட்டிய வரையில் என்னுடைய பதில்களை நான் விரிவாக சொல்ல முடியும். கேள்விகளை நீங்கள் தமிழிலும் கேட்கலாம், ஆங்கிலத்திலும் கேட்கலாம். ஆங்கிலத்தில் கேள்விகள் இருந்தால் நான் ஆங்கிலத்தில் மறுமொழி சொல்கிறேன். இந்த குறிப்புடன் நான் என்னுடைய சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் இந்த உரையாடலில் உங்களுடன் பங்கு பெற்றுகிற பொழுது என்னுடைய கருத்துக்களை மூன்று தளங்களிலிருந்து பேச விரும்புகின்றேன். அந்த மூன்று தளங்களும் எனக்கு முக்கியமானவை மட்டுமல்ல, அவை தங்களுக்குள்ளேயே ஒன்றுக்கொன்று இடம் மாறுபவை, இடைவெட்டுபவை, சில சமயங்களில் ஒன்றை ஒன்று மேவுபவை. அதில் முதலாவது தளம் என்ன என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அது என்னுடைய முதலாவது தளம் ஒரு சமூகவியல் மானுடவியல் துறையில் ஒரு மேலைத்தேய ஆய்வு நெறிமுறையில் பயின்று மேலைத்தேய சிந்தனைகளையும் அவற்றூடாக எழுந்தவற்றையும் அந்த முறைமையையும் கற்று ஓரளவுக்கு தெளிந்த ஒரு அனுபவம், சமூகவியல் சார்ந்தும் மானுடவியல் சார்ந்தும். அந்த கல்வி முறையும் அந்த அனுபவங்களும் கணிசமான அளவுக்கு என்னுடைய புலமைத்துவ வளர்ச்சிக்கும் சிந்தனை ஓட்டத்துக்கும் துணை செய்திருக்கின்றன. ஆனால் அந்த மேலைத்தேயத்தை மையம் கொண்ட இந்த அறிவுற்பத்தி அல்லது அறிவு தோற்றம்
பல குறைபாடுகளையும் இடர்பாடுகளையும் கொண்டது என்பதை நீண்ட காலத்துக்கு முன்பே உணர்ந்து விட்டேன். எனவே இந்த என்னுடைய முதலாவது தளம் இது ஒரு வகையிலே ஒரு கயிறெழுப்பு மாதிரி. அதாவது நாங்கள் எங்களுடைய கல்வி முறை, எங்களுடைய சிந்தனை முறைமைகள், சமூகவியல், மானுடவியல் சார்ந்து நாங்கள் படித்தது இப்பொழுது புதிதாக நாங்கள் சிந்திப்பதற்கும், எங்களுடைய அனுபவங்களுக்கூடாக நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற முறையில் எங்களுடைய அனுபவங்களுக்கூடாக சிந்திக்கிறதுக்கும் இடையிலே நிறைய ஒரு கயிறெழுப்பு சிக்கல்கள் இருக்குது. அது அவற்றை பற்றின ஒரு உணர்வும் ஒரு ஆழமான ஒரு புரிதலும் என்னுடைய முதலாவது தளம். இரண்டாவது தளம் என்னவென்றால், என்னுடைய வாழ்வு அனுபவங்கள், என்னுடைய கதை, எனக்கு என்ன நடந்தது, அந்த வாழ்வு அனுபவங்கள், அந்த அனுபவங்களை அறிவுக்கூறுகளாக மாற்றுவது எப்படி, அவற்றை விட்டுவிட்டு நான் என்னுடைய அறிவுத்துறையை பற்றியும் என்னுடைய சிந்தனை முறைமையை பற்றியும் என்னுடைய கவிதையை பற்றியும் பேச முடியாது என்று கருதுகிறேன். உண்மையில் புலம்பெயர்வு, இடப்பெயர்வு, அலைந்துழல்வு போன்றவற்றை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது இந்த அனுபவம், அதை எங்களுடைய நாட்டின் புகழ்பெற்ற ஒரு கவிஞர், அவருக்கு பேர் முருகையன், அவர் சொல்லுவார், இந்த அனுபவ வெண்சூட்டு உணர்வு, இந்த அனுபவம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பார்வை, அந்த ஆண்டுக்கணக்கான அனுபவங்களை ஒருவர் சேர்த்து வைத்திருக்கிற பொழுது அது ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிர் வாழ்கின்ற ஒரு மரம் மாதிரித்தான். ஆனால் அந்த அனுபவங்கள் மட்டுமே ஒருவருக்கு போதாது. அந்த அனுபவங்களை ஒரு தேவையான முறையில், உரிய முறையில், அதனுடைய சமூக, வரலாற்று, அரசியல் பின்புலத்தில் வைத்து எடை போடுகிற பொழுதுதான் அந்த அனுபவம் அறிவாக மாறுவதற்கும், கலையாக மாறுவதற்கும், கவிதையாக மாறுவதற்கும் ஒரு பெரிய சாத்தியப்பாடு இருக்கிறது. அது என்னுடைய இரண்டாவது தளம். இந்த என்னுடைய வாழ்வு அனுபவங்கள், நான் அவற்றை பற்றி விரிவாக சொல்வேன் இந்த உரையாடல்ல. மூன்றாவது தளம் என்னவென்றால், அது கவிதை தளம். நான் கவிஞர் தான். கவிதை எழுதி காசு பணம் பெற முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய நாட்டில் அப்படியோ தெரியாது. ஆனால் கவிதை மூலம் உயிர் வாழ்வது, வாழ்க்கைக்கு செல்வது சாத்தியமில்லை. ஆனால் நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குலைத்தல், அதுதான் என்னுடைய ஒரு அடிப்படையான பிரதானமான இது. அப்படி நான் சொல்வதற்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கு என்று கருதுகிறேன். அது என்னவென்றால், எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு குட்டி குட்டி கவிஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சந்தர்ப்பத்தையும் பொறுத்து, அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்து, அழகை பார்ப்பதை பொறுத்து, அல்லது கொடூரங்களை பார்ப்பதை பொறுத்து, எல்லோருக்கும் எல்லா மனிதர்களும் ஓரிரு கவிதைகள் எழுதிவிடுவது சாத்தியம். இலக்கிய படைப்புகளை எழுதிவிடுவது சாத்தியம். ஆனால் 1-2 கவிதைகள் எழுதிவிடுவது அல்ல. கவிஞர் என்பது ஒரு நல்ல கவிஞராக இருக்கும். அது தொடர்ச்சியான சிந்தனையையும், கற்பனையை வளத்தையும், உழைப்பையும் கூறுவது. அது எந்த நேரமும், எந்த செகண்டும் நீங்கள் எழுதுவீர்களோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய தலைப்பிலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு இயல்பாக, அதுதான் என்னுடைய இயல்பை தீர்மானிக்கிறது என்றால். மற்ற தளங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த தளம் தான் எப்பொழுதும் இடையறாமல் இதய துடிப்பு மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது என்னுடைய இந்த மூன்றாவது தளம். இந்த மூன்றாவது தளம் எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னால், கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக சமூகவியல் துறை, மானுடவியல் துறை, அரசியல் விஞ்ஞானம், சர்வதேச அரசியல் போன்ற பல்வேறு கல்வித்துறைகளுக்குள்ள படிப்பீட்ட அனுபவங்கள்ல சொல்கிறேன்.
நிறைய சிக்கல்களுக்கு இந்த சமூக விஞ்ஞானங்களில் இருந்து எங்களுக்கு பதில் கிடைக்காது. பதிலை நாங்கள் தேடி கண்டோடு கஷ்டம். எல்லா துறைகளுக்கும் ஒரு ஒரு கற்பனை படிமம் தேவை, இமேஜினேஷன். All the disciplines need imagination. Political science needs political imagination. Sociology needs sociological imagination. இப்போ எல்லா துறைகளுக்கும் எல்லாத்துக்கும் அந்த துறை சார்ந்து ஒரு வகையான ஆழமான கற்பனையும் படிமங்களும் தேவை. அவற்றை விட்டு நாங்கள் அந்த துறைகளை பற்றி பேச முடியாது. அதுபோல்தான் கலைகளிலும் இலக்கியங்களிலும் ஓவியங்களிலும் திரைப்படத்திலும் இசையிலும் நாடகங்களிலும் அவற்றுக்குரிய அந்த கற்பனைகளும் படிமங்களும் இருக்கின்றன. ஆனால் திரும்பி பார்க்கிற பொழுது பல்வேறு வகையான மானுட இருப்பு சார்ந்த கேள்விகளுக்கு சமூக விஞ்ஞானங்களால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் ஒரு 25,000 பேரை ஒரு இராணுவ படை நீங்கள் கொள்வதை பார்க்கிறீர்கள். நீங்கள் தப்புவீர்கள். உங்களுக்கு ஒன்றுமே செய்ய ஒரு கையறு நிலை. அந்த அனுபவத்தை சமூக விஞ்ஞானம் எப்படி விளக்க முயலா? சமூகவியல் எப்படி விளக்கும்? அதுல வர எழுப்பக்கூடிய சில விடயங்கள் அதை எழுதாமலும் அதை பற்றி எழுதாமல் விடுவதும் பேசாமல் விடுவதும் படைப்புகள் செய்யாமல் இருப்பதும் தான் பொருத்தம் என்று சில கவிஞர்கள் கருதுகிறார்கள். என்று அதை அந்த எங்களுடைய அந்த பயங்கரமான சில அத்தகைய அனுபவங்களை இலக்கியத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வர முடியாது, சமூக விஞ்ஞானத்துக்குள்ளாலே அணுக முடியாது. அந்த இடத்துல தான் எங்களுக்கு இலக்கியமும் கவிதையும் வருது. இப்ப பெரிய படுகொலைகள், ஏராளமான அநியாயங்கள் அல்லது நமக்கு தெரியாத பல்வேறு புதிய விடயங்களை நாங்கள் எல்லா நேரமும் சமூக விஞ்ஞானங்களாலும் மானுட பண்பியலாலும் மனிதவியல் கற்கைகளாலும் விஞ்ஞானத்தாலும் நாங்கள் நிரப்பிவிட முடியாது. மானுடத்துக்கு தேவையான அந்த முக்கியமான அந்த அங்கே இருக்கிற வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை நிரப்ப முயல்வது இலக்கியம், கவிதை, ஓவியம். அதுதான் இந்த என்னுடைய 3வது தளத்தை நான் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம். இந்த பின்னணியில நான் புலம்பெயர்வு, புகலிடம், இடம்பெயர்வு என்ற உங்களுடைய தலைப்பையொட்டி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கருத்துக்கள் நான் இங்கே சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளையும் ஊடகத்துத்தான் செல்ல போகிறது. ஏராளமான கருத்துக்களும் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் இருந்தாலும் அவற்றை விரிவாக பேசுவதை நான் தவிர்த்து 3 கேள்விகளை உங்கள் முன்னே வைக்க விரும்புகின்றேன். அந்த 3 கேள்விகளை ஒட்டி என்னுடைய சில கருத்துக்களை நான் சொல்கின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் இந்த உரையாடலை தொடரலாம். என்னுடைய முதலாவது கேள்வி என்னென்றால், அதற்கு முதல் ஒரு சிறு குறிப்பு. இந்த தலைப்பில் நீங்கள் இந்த விளிம்பின் குரல்கள் என்று போட்டிருக்கிறீர்கள். நான் அந்த விளிம்பு என்ற அந்த ஆங்கில சொல்லை விளிம்பு நிலை, விளிம்பு என்று பாவிக்கின்ற அல்லது பயன்படுத்துகின்ற ஒரு மரபு நீண்ட காலமாக எங்களுக்கு வந்துவிட்டது. அது அந்த பல ஆங்கில சொற்களை நாங்கள் அவற்றை நேரடியாக தமிழ் மொழிக்கு கொண்டு வருவதால் வரக்கூடிய வினை. அந்த விளிம்பில் நிற்பது என்பது 2 பக்கமும் விழக்கூடிய சாத்தியம் இருக்கு. இந்த பக்கமும் விடலாம், அந்த பக்கமும் விடலாம். எனவே விளிம்பின் குரல்கள், விளிம்பு நிலை, விளிம்பு என்ற அந்த சொல்லை மார்ஜினலைஸ் என்ற அர்த்தத்தில் நான் பயன்படுத்துவதில்லை. நான் பயன்படுத்துகின்ற சொல்லு ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள். அதுங்கிற தமிழ்ல நீண்ட காலமாக இந்த அர்த்தத்தில் இருக்கிறபடியால் நான் அந்த சொல்லைத்தான் நான் பயன்படுத்துகின்றேன்.
நான் எழுப்புற இந்த அதனை ஒரு அடிக்குறிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எழுப்ப விரும்புகிற முதலாவது உரையாடலுக்காக எழுப்ப இருக்கிற முதலாவது கேள்வி என்னவென்றால், இந்த புலம்பெயர்வு, இடம்பெயர்வு, அலைந்துழல்வு போன்றவை தொடர்பாக என்ன வகையான கருத்து மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், கோட்பாட்டு மாற்றங்கள் நடந்து வந்திருக்கின்றன? இப்பொழுது அவை எங்கே இருக்கின்றன? புலம்பெயர்வு, இடம்பெயர்வு போன்றவற்றை நாங்கள் இப்பொழுது கோட்பாடு சார்ந்து அல்லது சிந்தனை சார்ந்து நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த புலம்பெயர்வும் இடம்பெயர்வும் நாட்டை விட்டு வெளியேறுதலும் எங்களுடைய அடையாளங்களில், எங்களுடைய சமூக அடையாளங்களில், எங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்கள் அல்லது எங்களுடைய தன்னிலை, சப்ஜெக்டிவிட்டி என்று நவீன சமூக விஞ்ஞானங்கள் சொல்வதற்கான ஒரு சொல்லாக தன்னிலை என்ற சொல்லை பயன்படுத்துகிற முறைமை இருக்கிறது. அப்ப இந்த புலம்பெயர்வு எங்களுடைய அடையாளங்களிலும் சமூக அடையாளங்களிலும் என்ன வகையான தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துகிறது? அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இந்த புலம்பெயர்வு, இடம்பெயர்வு போன்றவற்றுக்கு தமிழ் மரபில் என்ன இடம் இருக்கிறது? தமிழ் இலக்கியத்தில் என்ன இடம் இருக்கிறது? அல்லது அவை எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? அது மூன்றாவது கேள்வி. இந்த மூன்று கேள்விகளை முட்டி நாங்கள் உரையாடலாம். அதற்கு முன்பாக இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் மிக சுருக்கமாக நான் என்னுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, நான் 2-3 சொற்களை மாறி மாறி பயன்படுத்தியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒன்று புலம்பெயர்வு, மற்றது இடம்பெயர்வு, மற்றது அலைந்துழல்வு. இது எங்களுடைய கோட்பாடு சார்ந்த சில சிக்கல்களால் உருவாகிய சொற்கள். வழமையாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போனால் இடம்பெயர்வு என்று நாங்கள் சொல்வோம். ஒரு புலத்தை விட்டு இன்னொரு புலத்துக்கு போனால் அது புலம்பெயர்வு. இடம் என்பது ஆகப்பெரிய தூரத்தில் இல்ல. அது ஒரே நாட்டுக்குள்ளேயே ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு, அல்லது ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு, அல்லது ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பல்வேறு காரணங்களுக்காக வெளியேறி போகுது. அதை உள்ளக இடப்பெயர்வு என்கிறார்கள். ஐக்கிய நாடுகளுடைய அந்த இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்றார். இப்ப போரும் பல்வேறுபட்ட இனத்துவ நெருக்கடிகளும் இருக்கிற இடங்களில் சமூகங்கள் பல்வேறு தடவைகளில் இந்த மாதிரி உள்ளக இடப்பெயர்வுக்கும் ஆகிறார்கள். அதே போல தங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர முடியாமல், சொந்த நாடு முழுவதுமே அவர்கள் மீது ஒரு தாக்குதல்களும் அவர்கள் மீது ஒரு முற்றுகை குத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக அவர்கள் மாற்றும்போது ஏராளமான சமூகங்கள், அத்தகைய சமூகங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு செல்கின்றன. அதனை அந்த மாதிரியான ஒரு பெயர்ச்சியை புலம்பெயர்வு என்று சொல்வது இந்த கோட்பாடு சேர்ந்த ஒரு வழமையாக இருக்கிறது. அலைந்துழல்வு என்ற அந்த சொல்லை நான் பயன்படுத்துகிற பொழுது, நான் இந்த ஆங்கிலத்தில் பெருமளவுக்கு பரவலாகவும் சிறப்பாகவும் முக்கியமாகவும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு சொல் இருக்கிறது, டயஸ்போரா. அந்த டயஸ்போரா என்ற சொல்லுக்கு கிட்டத்தட்ட இணைவாக வரக்கூடிய ஒரு சொல்லாக கடந்த 20 ஆண்டுகளாக இந்த சொல்லை நான் பயன்படுத்தி வருகிறேன். அலைவும் உழல்வும் சேர்ந்தது. அலைவு உங்களுக்கு தெரியும், உழல்வும் தெரியும். இந்த 2 சொற்களையும் சேர்ந்து உருவாக்கிய சொல்லு இது அலைந்து உழல்வு என்று
என்ற சொல்லை நான் பயன்படுத்தி வருகிறேன். இவற்றை நாங்கள் இந்த துறை சார்ந்து பார்க்கிற பொழுது கோட்பாடு சார்ந்து இத்தகைய ஒரு தெளிவான விளக்கங்கள் இருப்பது நல்லது என்று கருதுகிறேன். கூடவே இத்தகைய இந்த சொல் விளக்கங்கள், இந்த கருத்துருவங்களை நாங்கள் தெளிவாக வரையறுத்து பார்ப்பது சர்வதேச அரசியல் சட்டங்களுக்கு, சர்வதேச சட்டங்களுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா இருக்கிறது, லேபர் கன்வென்ஷன், இந்த மாதிரி பல்வேறு வகையான இதுகளில் இந்த கோட்பாடுகள் அல்ல இந்த செயற்பாடுகள் கொஞ்சம் திட்டவட்டமாக வரைவிலக்கணம் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்ல எங்களுக்கு தெரியும், இப்ப ஈழத்தமிழ் மரபில் இந்த புலமும் களமும் சொல்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளாக களத்தில் இருப்பவர்கள் என்றால் ஊரில் வாழ்பவர்கள் அல்லது போராடுபவர்கள். புலம் என்பது புலம்பெயர்ந்த என்ற அர்த்தத்தில், புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் என்ற அர்த்தத்தில் அந்த சொல்லு பயன்படுத்தப்படுது. புலம் என்றால் எங்களுக்கு தெரியும், புலத்திலிருந்தான் புலமை வருகிறது. புலவர் எவ்வளவு ஆழ அகலமாக விரிந்து ஒரு பரப்பு, ஒரு குறுகிய பரப்பு அல்ல, என்ன தமிழ் புலம் என்று சொல்றது போல. அப்ப புலம் பெயர் பண்ண நாங்கள் ஒரு மாபெரும் எங்களுடைய ஒரு புலத்தை விட்டு இன்னொரு புலத்துக்கு போகின்றோம் என்பதுதான் கருத்து. சிலப்பதிகாரத்தில் வருகின்ற ஒரு வரி உங்களுக்கு தெரியும். இந்த பழங்குடி மக்களை பற்றி, தமிழ் மக்களுடைய பழங்குடி தன்மையை பற்றி பேசுகிற பொழுது அந்த வரி என்ன சொல்வது என்றால், பதி எழு அறியா பழங்குடி. அதாவது தங்களுடைய சொந்த நிலத்தை, சொந்த ஊரை, பிறப்பிடத்தை விட்டு போய் அறியாத, விலகி அறியாத, பெயர்ந்து அறியாத ஒரு சமூகம். அது ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு இடம்? இந்த புலம்பெயர்வதால் அந்த தங்களுடைய சொந்த ஊரை, சொந்த இடத்தை இழந்து வெளியேறுவது என்பது அது பல சந்தர்ப்பங்களில் ஒரு ஒறுப்பு, மரண தண்டனையை விட மிக மோசம். அந்த தாங்களாக விரும்பி போவது ஒரு வகை, அது வாலண்டரி மைக்ரேஷன், தங்களுடைய சுய விருப்பின் பேரில் ஒருவர் புலம்பெயர்ந்து செய்வது, அது ஒரு வகை. இன்னொரு வகை இந்த இனப்படுகொலைகள், இனத்துவ போர் போன்றவற்றால் ஒரு சமூகம் முற்றுமுழுதாக அடித்து விரட்டப்படுவது நாட்டை விட்டு. அந்த சோகம், அந்த அனுபவம் மிக மிக வித்தியாசமானது. அப்ப இந்த 2 அனுபவங்களையும் நாங்கள் ஒன்றாக வைத்து புலம்பெயர்வியல் அல்லது மைக்ரேஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு நாங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த பின்னணியில தான் இந்த அலைவும் உணர்வும் சேர்ந்து மாறபடியால் தான் அந்த டயஸ்போரா அல்லது டயஸ்போரா ஸ்டடீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வதற்கான அந்த வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் இந்தியாவில் இருந்தும் ஈழத்தில் இருந்தும் அமெரிக்காவினுடைய சிலிகான் வேலிக்கு போனவர்களுடைய அனுபவத்தையும், லட்சக்கணக்காக ஈழத்தினுடைய கரைகளில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு தலம் வந்து சேர்ந்த இந்த அகதிகளுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் புலம்பெயர்வு என்ற அடிப்படையில் ஒப்பிட முடியுமா? அனுபவம் வித்தியாசம், கதைகள் வித்தியாசம். இத்தகைய வேறுபாடுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவற்றை அற்புதமாக எங்களுக்கு சித்தரித்து தந்திருப்பது சமூகவியலும் மானுடவியலும் அல்ல, கவிதைகளும் சிறுகதைகளும் நாவல்களும் திரைப்படங்களும் தான். அதை நான் இந்த கருத்தை ஒரு மேலெழுந்த வாரியாக நான் சொல்லவில்லை. இவை தொடர்பான ஏராளமான சமூகவியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன், மானுடவியல் கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருக்கேன், நூல்களை வெளியிட்டிருக்கின்றேன். அப்படி மற்றவர்கள் எழுதுவதையும் பார்க்கிறேன். ஆனால் இந்த பின்னணியில் எங்களுடைய அனுபவங்கள் மட்டுமல்ல, கடந்த 100 ஆண்டுகளாக இந்த புலம்பெயர்வு, அலைந்துழல்வு போன்றவற்றில் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வருகின்ற இந்த எழுத்தாளர்களை, அவருடைய படைப்புகளை நான் பார்த்திருக்கிறேன். அவை தருகின்ற அந்த பார்வை வீச்சு, அந்த
ஆழம், அவை கிளர்த்துகின்ற புதிய படிமங்களும் புதிய சிந்தனைகளும் சமூக விஞ்ஞானங்கள் இருந்த பார்வையை விட மிகவும் வேறுபட்டும் உன்னதமாகவும் தான் இருக்கின்றன. அது என்னுடைய அதை நீங்கள் மனதில் வைத்திருங்க. இந்த என்னுடைய முதலாவது கேள்விக்கு மறுமொழியாக இன்னும் ஒன்று சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் அறிந்திருப்போம், எங்களுடைய மானிட 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 நாரியத்தினுடைய ஆரம்பத்தின் போது நாங்கள் எல்லோரும் நாடோடிகளாகத்தான் இருந்தோம். வெட்டையாடி வாழ்ந்த சமூகம். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். அந்த நோமேடிக் லைஃப், நாடோடி அலைவு வாழ்க்கை, அலைகுடிகள், நல்ல அருமையான தமிழ் சொல்வது அலைகுடிகள். ஆனால் அந்த அலைகுடிகள் திடீரென்று இந்த விவசாயம், வேளாண்மையை அவர்கள் கண்டுபிடித்த பிற்பாடு அவர்கள் ஒரு இடத்திலேயே இருக்க வேண்டி வருகிறது. அப்படி யோசிக்க என்ன பயிரிடலாம், நிறைய விளைச்சல் வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக நீங்கள் வெளியில் சென்று உணவை தேட வேண்டும் என்று கிடையாது. 3 மாதத்துக்கு தேவையான உணவை நீங்கள் எடுத்துக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன நடக்குது? நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்கள், எங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் ஊர் உருவாகிறது, மெல்ல மெல்ல நகரங்கள் உருவாகின்றன. நிறைய நேரம் இருக்கிறபடியால் நாங்கள் படங்கு எழுதுகின்றோம், கவிதை எழுதுகிறோம், பாடுகிறோம், இசையமைக்கின்றோம். சேர்த்து வைக்கின்ற தானியங்களை எல்லாம் மற்றவர்கள், மற்ற சமூகங்கள், மற்ற அலைகுடிகள் வந்து எடுத்துக்கொண்டு போகாமல் அதை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து எங்களுக்கு படையினர்களை, போர் வீரர்களை உருவாக்குகின்றோம். இந்த மாதிரி மெல்ல மெல்ல இந்த அலைகுடிகளுடைய வாழ்க்கை ஒரு ஊராக, பட்டினமாக, நகரமாக, நாடாக மாறுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலும் இந்த அலைகுடிகளுக்கும் நிரந்தரமாக ஒரு ஊரையோடு நகரத்தையும் அமைத்தவருக்கும் இடையில அடிப்படையான முரண்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்றால் அலைகுடிகளை ஒரு தரம் நம்ப மாட்டார்கள். அவர்களிடம் இந்த விசுவாசம், ஆங்கிலத்தில் சொல்ற லோயல்டி, அது இருக்காது. என்று ஒரு இடத்துல இருந்துவிட்டு அவர் அடுத்த இடத்துக்கு போயிடுவார்கள். அந்த இடத்தினுடைய அந்த நிலத்துக்கும் அந்த இடத்துக்குமான விசுவாசத்தை அவர்கள் கொண்டிருப்பதில்லை. அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் ஒரு நாடாக, ஒரு தேசமாக, ஒரு ஊராக கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள், அப்படி வாழ்பவர்கள், அவர்கள் சில விதிமுறைகள், அவர்கள் நீங்கள் எங்களுடைய ஊருக்கு, எங்களுடைய நாட்டுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் இங்கே இருந்தால் இங்கேதான் இருக்கணும், நீங்க தான் உங்களுக்கான இந்த உரிமை இருக்குது, உங்களுக்கான சில பொறுப்புகளும் இருக்கிறது. அப்படி உரிமைகளையும் பொறுப்புகளையும் அந்த நாட்டுக்கு, அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு எடுக்க முடியாதவர்களை அவர்கள் நம்ப மாட்டார்கள். இதுதான் முதலாவதாக மானிட நாகரிகத்தில் ஏற்பட்ட அந்த போரும் முரண்பாடும் அதன் விளைவாக உருவாகிறது. என்றால் இந்த அடிப்படையாக இருக்கு இந்த மானுட அனுபவங்கள்ல. அதாவது இந்த எல்லா இடங்களுக்கும் புலம்பெயர்வர்களையும் ஓடி திரும்பியவர்களையும் நாங்கள் நம்ப முடியாது. இந்த சிந்தனை இன்றைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளிலும், எல்லா அரசுகளிடமும் இருக்கிறது. நாங்கள் மற்றவர்கள் என்ற இத்தகைய இந்த குடியிருப்புகளுடைய உருவாக்கம், நாடுகளுடைய உருவாக்கமே அடிப்படையில் நடக்கிற என்ன வகையில் நடக்கிறது என்று சொன்னால், யாரை நாங்கள் எங்களோடு வைத்திருக்கிறோம், யாரை நாங்கள் எங்களுடன் சேர்க்கவில்லை. அது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் that's an exercise in inclusion and exclusion. ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு தேசியம் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். அப்ப நீங்கள் ஒரு தேசத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், அரசு எதிர்பார்க்கிறது. உங்கள் தேசிய கொடியை வணங்க வேணும், உங்களுக்கு அந்த ஒரு தேசிய பானம், தேசிய விலங்கு, தேசிய இலக்கியம், தேசிய கலாச்சாரம் எல்லாம் இருக்கணும்.
அவற்றுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேணும், அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று அரசுகள் நாடுகள் எதிர்பார்க்கின்றன. ஆனால் அதன் விளைவாகத்தான் இந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் உருவாகும் ஒவ்வொரு நாட்டுக்குமே. அதன் விளைவாகத்தான் எல்லைகள் உருவாகி எல்லைகள் பரவலாகின்றன, எல்லைகள் இறுக்கம் பெற்றிருக்கின்றன. அப்படியான ஒரு நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கிறது. உலகத்தில் இப்பொழுது இருக்கின்ற 191 அல்லது 192 நாடுகள், நேஷன் ஸ்டேட்ஸ், நாடுகளும் அரசுகளும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடுகளில் மிக பெரும்பாலான நாடுகள் ஒற்றை குடியுரிமையை மட்டும்தான் கொண்டிருந்தன. அதாவது நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு நாட்டுக்கும் ஒரு தேசியத்துக்கும் ஒரு பண்பாட்டுக்கும் ஒரு கலாச்சாரத்துக்கும் மட்டும்தான் விசுவாசமாக இருக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்டவைக்கு அல்ல. ஆனால் இந்த 192 நாடுகளும் இவற்றில் இப்பொழுது கிட்டத்தட்ட 70 விதமான நாடுகள் அந்த நாட்டினுடைய மக்களும் குடியுரிமை பெற்றவர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட குடியுரிமைகளை வைத்திருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகளை வைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதித்து விட்டார். நிச்சயமா அந்த மாற்றம் ஏன் நடந்தது என்பதுதான் இந்த நாங்களுடைய கோட்பாட்டு மாற்றங்களை இலகுவாக வழங்கிக் கொள்வதற்கான வழி. நான் முதல் சொன்ன மாதிரி இத்தகைய இந்த உருவாக்கமே எக்ஸசைஸ் இன் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் என்று தான் சொன்னேன். அதுதான் நாங்கள் பயன்படுத்துவது குழு உருவாக்கத்தில். அதனுடைய பாதகங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பேச தேவையில்லை. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், ஒருவர் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வரலாறுகளுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பண்பாடுகளுக்கும் அவர் விசுவாசமாக இருக்கிறார். One can simultaneously belong to more than one nation, one culture and one history. இந்த பன்முகமாக இப்படி மாறியமைக்கு ஆன அடிப்படையான உந்து விசை இந்த புலம்பெயர்வு. அந்த மாற்றம் கோட்பாடு ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் அதுதான் நடந்திருக்கு. இந்த மாற்றத்தின் விளைவாக இந்த நூற்றாண்டு புலம்பெயர்வுக்கான ஒரு நூற்றாண்டு. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கிட்டத்தட்ட 80 மில்லியன் மக்கள் அகதிகளாகவும் 180 மில்லியன் மக்கள் நினைக்கிறோம் அல்லது தெரிகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 30,000 மக்கள் இப்படி நாடை விட்டு நாடு போவதில் இறந்து போகிறார்கள், விபத்துகளில் சாகிறார்கள் அல்லது எல்லை காவல் படையினரால் கொல்லப்படுகிறார்கள். எவ்வளவுதான் இறுக்கி எல்லைகளை பிடித்தாலும் எல்லைகள் மீறப்படுகின்றன. இது இந்த எந்த வகையில இந்த புலம்பெயர்வு என்பது எங்களுடைய தேசிய அடையாளம், எங்களுடைய குடியிருப்பு, எங்களுடைய அந்த நிரந்தரம் மாறாமை எல்லாவற்றையும் தலைகளாக கருத்தியல் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த கருத்தோடைய ஒட்டி இன்னொரு கருத்தையும் இந்த முதலாவது கேள்விக்கு மறுமொழியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதுவும் ஒரு வகையில கேள்விதான். இந்த நாடுகள், அந்த நாடுகள் அவற்றினுடைய எல்லைகள் எல்லாம் நிரந்தரமானவையா? அப்படியான எல்லைகளை வைத்திருப்பது சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிறது. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த எல்லையிலே இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அந்த எல்லைக்காக நாங்கள் பார்க்கலாம்.
இது ஒரு பழைய தேசியத்தின் பார்த்தா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எல்லைகளுக்காக பெரிய யுத்தங்களே நடந்திருக்கு. ஆனால் இந்த இந்த புலம்பெயர்வு இத்தகைய மக்கள் கூட்டங்கள் பல்வேறு காரணங்களால் வெளியேறி போய் புதிய புதிய சமூகங்களை உருவாக்குறார்கள். அப்படியெல்லாம் நடக்கிற பொழுது இந்த எல்லைகளுக்கு அவற்றுக்கு என்ன வேலை இருக்கிறது, அவற்றுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவற்றினுடைய அவை எங்களுக்கு தரக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் இது தொடர்பாக யோசிக்க வேண்டும். இவை உங்களுடைய உரையாடலுக்கும் சிந்தனைக்குமாக நான் வைத்திருக்கிறேன். அடுத்ததாக இந்த இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமும் நடந்திருக்கு கோட்பாடை சார்ந்து. எப்படி என்றால், மனிதர்களாக இருப்பது என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பினோம் என்றால், மனிதர்களாக இருப்பதனுடைய மானுடத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் சுதந்திரமாயிருக்கோம். To be a human is to be free. இந்த அடிப்படையில் இருந்துதான் நான் என்னுடைய சிந்தனையும் விவாதங்களையும் முன்வைத்தேன். அப்ப நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை என்றால், சுதந்திரமாக பேச முடியவில்லை, சுதந்திரமாக எழுத முடியவில்லை, சுதந்திரமாக சிந்திக்க முடியவில்லை என்றால் மானுடத்துக்கு என்ன அர்த்தம் என்றது அடுத்த கேள்வி. அதோடு சேர்த்து நான் கேட்கிற முக்கியமான இன்னொரு கேள்வி என்றால், நான் நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்தை விட்டு போகக்கூடிய இருக்கும். எனக்கு இந்த இடம் பிடிக்கல என்றால் நான் அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த இடம் பெயர்ந்து செல்கின்ற, நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்கின்ற, புலம்பெயர்ந்து செல்கின்ற அந்த உரிமை மானிடத்தினுடைய அடிப்படையான உரிமை. இந்த உரிமை ஐக்கிய நாடுகள் ஆவணத்தினுடைய அந்த மனித உரிமை ஆவணத்திலும் உறுதிப்படுத்தப்படும். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு உரிமை இருக்கு. அங்கே போய் அகதி கோரிக்கை வைப்பதற்கா அல்லது அரசியல் தஞ்சம் கோருவதற்கோ அவருக்கு உரிமை இருக்குது. எங்களுடைய அடிப்படை உரிமைகளில் இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து கையெழுத்து வைத்து அந்த ஆவணம் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய மனித உரிமை ஆவணத்துல இது இருக்கு. ஆனா என்ன, அதை முழுக்க அப்படி சொல்லி போட்டு அடுத்த பந்தியில் அந்த ஆவணம் என்ன சொல்றால், ஆனால் எப்பவும் இந்த ஆனால் என்று வந்தால் சிக்கல் இந்த சட்ட ஆவணங்கள்ல. ஆனால் அந்தந்த நாடுகளுக்கு தங்கள் நாட்டுக்குள் யார விடுறது, யார விடலாம், யார விட முடியாதுன்னு தீர்மானிக்கிற உரிமையும் இருக்கு. இதுதான் இந்த ரெண்டு சிக்கல். இப்ப இதெல்லாம் சில முக்கியம், இது எங்களுக்கு எழுப்பக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஒரு தரப்பிலே ஒரு தளத்துல அகதிகளை ஏற்றுக்கொள்வது எல்லா நாடுகளுடைய கடப்பாடாக இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கம் மட்டும்தான் வைக்கவில்லை. அதுல மிகப்பெரிய ஏராளமான பல நாடுகள் வைத்திருக்கின்றன. அதாவது ஒருவர் வந்து உங்களுடைய நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்தோ அல்லது அகதியாக வந்து எனக்கு எங்களுடைய நாட்டில் இருக்க முடியாது, நான் அகதியாக இருக்க போகிறேன், என்னை அகதியாக ஏற்றுக்கொள்ள கேட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த உடன்படிக்கை இருக்குது. ஆனால் நிறைய நாடுகள் அதில் கையெழுத்து வைத்திருக்கின்றன, நிறைய நாடுகள் அதில் கையெழுத்து வைக்கல. அது ஒரு காரணம். ஏன் ஈழத்திலிருந்து அகதிகளாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்திய மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு அவர்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது, அவர்களை பற்றி கவனம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். வேறு காரணங்களும் இருக்கின்றன. நாங்கள் அதை பற்றி விரிவாக இப்பொழுது பேச தேவையில்லை. ஆனா இந்த ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஈழத்தமிழ் அகதிகளை இந்த அரசுகள் எப்படி அவர்களை நடத்துகிறார்கள். ஆனா திபெத்தில் இருந்து வந்த அகதிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்கள், அவர்களை எப்படி தரம்சாலால் நடத்துகிறார்னு பார்த்தா அந்த ஒப்பீட்டிலே உங்களுக்கு தெரியும். இந்த புலம்பெயர்வுக்கு பின்னாலேயும் இந்த அகதிகளை பற்றி நாங்கள் அகதிகள் பற்றிய கோட்பாடு பேச்சு நடைமுறைக்கு முடியல, பின்னால் ஒரு மாபெரும் அரசியல் இருப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் என்னுடைய இரண்டாவது கேள்வி என்னுடைய சேரன் சார், உங்களுடைய இதை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடலாமா சார்? நிறைய
So, friends, this is the translation of what Cheran has spoken so far. So I'll just say I, and it refers to Professor Cheran, sir. So, at the outset, I thank Central University of Tamil Nadu for having the international webinar on Voices from the Margin, and having included speakers from various, particularly the poets and writers from various marginalized contexts, and I also thank them for having invited me. I want to, in a way, locate my talk, or rather, I want to pitch my talk in 3 phases. What I'm going to talk to you. But before I do that, I want to tell you this is going to be, I don't want to give you a very lengthy talk. Rather, I would actually give you some sort of insights into what I actually think, and make you, in a way, walk through certain reflections in 3 phases, which I actually think is far more important for you to understand the context of displacement, exile, and diaspora, right? So it is going to be, in a way, interactive session. So probably I want to hear more, in a way, questions from you. You can ask your questions in English. I'm even ready to answer the questions in English as well. So as I said, I want to divide my talk into 3 phases. The first phase is basically the basically the models, the how sociology, political science, anthropology, psychology, particularly the social science, how social science has approached the question of the exile subject, or the question of refugee, or these categories: displacement, exile, diaspora. Second is personal experience, so what the personal experience has got to tell us, the personal experience of myself and people like me, who were forced to exile from Sri Lanka, have rather got to tell us, right? So that is the second important thing. And the third important thing is the poetry, the poems which were written, particularly literary works that were written by refugees, right? Refugees, or people who are living in exile or diaspora, what they have, in a way, told us, or rather, what sort of potentials they have, in a way, to make us understand of these 3 things. So first, if you look at the idea of, in a way, what you call this, the social science, social science, it cannot, in a way, replace experience. It cannot replace, the literary works, the personal expressions that are actually, or personal experience that are expressed through poetry, or novel, or plays, right? Because social science operates upon what you call ideology, certain theoretical frameworks, so certain sort of, the analysis. It tries to only analyze, right? And for example, if you look at, 25,000 people have been killed by military tanks, in front of your eyes. It can never be replaced. It can never, in a way, be better expressed than literature, and it will, your social science, ideologies, your social science theories, be it is, anybody, will not help you understand this personal experience, will not match the amount of experience that you see in front of your eyes, that 25,000 people are being brutally murdered, killed, by the military tanks. So that's why I say social science, it's okay to have some sort of a basic level understanding, but what is important is the literary works. That's the reason why, these many people write poems and all these things. And when you talk about personal experience, that's why I say the personal experience leading to poetry collections, poetry writing, or novel writing, or play writing, or personal essay writings, I think they have got more to tell us, because they're coming directly from the victim point of view, rather than certain theories,
So you have a lot of theories to understand diaspora. You have a lot of, if you go look at it, there are lots and lots of books are available on diaspora. Lots and lots of books are available on exile. Lots and lots of books are available on displacement. But they have hardly have anything to match with the personal experience or the autobiographies, the kind of the autobiographical the notes that you find in the poems, the autobiographical poems, they will never be replaced by the certain the sociological or social science theories. So these three are very, very important for me. So I will be talking about these three things, and I want to raise three questions, right? Before before we throw it open for discussion, I want to raise three questions, and through which I want you to think. I'll also in a way give some reflections on the questions from my end, but primarily I want you to think these three questions before we get into the discussion. Right? The first thing is, what is the existing theoretical framework of diaspora, exile, refugeehood, or the displacement, be it is internally displaced, or what they call it as forced migration, whatever it is. So I want you to think about this first question. What the existing social science theories on these categories have got to tell us. Number two, what actually the sort of the personal experience, right? So that have in a way got to tell us that personal experience. I mean, as in the poems, basically the poems that were poems or literary works and all these things. What they have got to in a way tell us, So that's a very important one, the personal experience over the the social science, the theories and all these things, right? And the third important thing is, I think, so if I forgot, what is the third thing they were talking about, sir? The மூன்றாவது கேள்வி என்ன சார்? The second மூணாவது கேள்வி என்ன சொன்னீங்க சார்? I forgot. இது தமிழ் மரபில் yes, sorry, yes. So the third important thing is, so the first is social science theories. Second is, the literary works by refugees, what they have actually got to tell us. Third is what the Tamil traditional literary works, Tamil literary tradition. What sort of space is given by Tamil literary tradition to talk about refugeehood, to talk about diaspora, to talk about exile, right? So the first thing, if you look at it, we need to look at a couple of things. The first important thing is internally displaced. These categories are people use it interchangeably, but they're very, very problematic, because we cannot compare a Sri Lankan Tamil refugee going to Canada or going to USA, going to England and getting settled there, and with that of Sri Lankan refugees caught into the boat, reached the seashore of Rameswaram, and even now living as a stateless, homeless, rootless refugee. Right? So this is something, this differences we need to understand. Right? Second important thing is the idea of borders. Right? So whether the borders are existing, can we have a border even in the 21st century? Is there anything called a border? You get to see even today, India, often there is a problem in India sharing border with Pakistan, India sharing border with China, but often there is a border disputes that is coming up, right? So can we have a border in the 21st century? Because for me, human means to be free. So human beings to be free, they should be freely allowed to talk, they should be freely allowed to move. So they should not be in a way restricted by narrow national boundaries, that you should only respect one particular nation. So the kind of the borders, they also have a problem. So I now I'll ask Sar to talk about the second and third questions, and probably after that I'll translate. So this is what Sar has spoken about. Sir, nandri sir. Thanks, Bhupati. That was a wonderful and crisp summary of what I said in Tamil. இந்த இரண்டாவது கேள்விக்கான என்னுடைய சில பதில் குறிப்புகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இந்த
இந்த புலம்பெயர்வும் அலைந்துழலும் எங்களுடைய தமிழ் மரபில், தமிழ் அடையாளங்களிலே என்ன வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது. இங்கே இந்த மரபு என்ற சொல்லை நான் ட்ரெடிஷன் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தவில்லை. நான் மரபு என்று சொல்வது ஆங்கிலத்திலே அதற்கு இணையாக வரக்கூடிய ஒரு சொல்லு ஹெரிட்டேஜ் என்பதுதான். ட்ரெடிஷன் என்று சொன்னால் எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஹெரிட்டேஜ் என்று சொல்கிற பொழுது, மரபு என்று சொல்கிற பொழுது, நாங்கள் பாரம்பரியம் என்று சொல்லாமல் மரபு என்று சொல்கிற பொழுது எங்களுக்கு விமர்சன ரீதியான சில கருத்தாடுகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில் புலம்பெயர்வையும் இடப்பெயர்வையும் விட்டுவிட்டு நாங்கள் தமிழ் மரபையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் அடையாளங்களையும் கற்பனை செய்ய முடியாது. அது மிக முக்கியமாக நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. எங்களுடைய மரபில் எங்களுக்கு அதற்கான இலக்கிய சான்றுகளும் இருக்கின்றன. சங்கத்திலிருந்து நாங்கள் புலம்பெயர்ந்து போர்களில் வரக்கூடிய புலம்பெயர்ந்து போயிருக்கிறோம் பல்வேறு காரணங்களுக்காக. அதிலே முதலாவது காரணம் வணிகம். கடல் வணிகம் என்பது தமிழ் மரபிலும் தமிழர்களுடைய வாழ்க்கையிலும் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அளவில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. கடல் என்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் அடையாளத்துக்கும் தமிழ் மரபுக்கும் முக்கியம். கடலை விட்டு நாங்கள் தமிழை பற்றி பேச முடியாது. அதனை இதனை நான் தொடர்ச்சியாக பல கட்டுரைகளிலும் நூல்களிலும் கவிதைகளிலும் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். தமிழையும் கடலையும் பிரிக்க முடியாது. அதற்கு வரலாற்று சான்றுகளாக நாங்கள் பார்க்கிற பொழுது மிக நீண்ட காலமாகவே கடலோடிகளாக இருந்திருக்கிறோம். கடல் ஓடுவது என்பது எங்களுடைய ஒரு பிரிக்க முடியாத. சிலப்பதிகாரத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த துறைமுகத்தை பற்றி புகாரை பற்றி என்ன வகையாக மக்கள் புலம்பெயர்ந்தவன்லாம் வந்து வாழ்கிறார்கள் என்பதை பற்றி அது சொல்லும். அதில் ஒரு இப்போ இன்றைய கோட்பாடுகளில் காஸ்மோபாலிட்டனிசம் என்று ஒன்று சொல்கிறார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து நிலை. ஆனால் அத்தகைய அந்த காஸ்மோபாலிட்டனிசம் அது அதுக்கு எங்களுக்கு சரியான தமிழ் சொல்லு தேவையில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாலே போதும். அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த மனோபாவம், அந்த அனுபவம், அந்த கருத்து நிலை அது எங்களுக்கு முக்கியம். அது புலம்பெயர்வு இல்லாமல் சாத்தியமில்லை. இன்னொரு தளத்தில் வணிக காரணங்களால் நாங்கள் புலம்பெயர்ந்து போனதுக்கு அப்பால் தமிழ் மக்கள் அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் இலங்கைக்கு மட்டுமில்லை, பிஜிக்கு போயிருக்கிறார்கள். இப்ப ஜெயசீல ஸ்டீவன் அவர்களுடைய புத்தகங்கள் தமிழிலும் வந்திருக்கின்ற 2-3 புத்தகங்கள். அந்த புத்தகங்களையும் தமிழகத்தில் அடிமை முறை போன்ற புத்தகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன மோசமான வகையில் நாங்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறோம். கொத்தடிமைகளாக அல்லது இந்த இன்டேஞ்சர்ட் லேபர் என்று சொல்லுவோம், கூலிகளாக. அது 2வது வகையான ஒரு புலம்பெயர்வு. உண்மையில் இந்த கூலி என்ற சொல்லு தமிழ் சொல்லு. தமிழ் உலகம் முழுக்கதும் உள்ள தொழிலாளர்களுக்கும் இந்த உழைக்கும் மக்களுக்கும் வழங்கிய சொல்லு இந்த கூலி தமிழர்கள் சொல்வதில் நாங்கள் பெருமைப்பட வேணும். என்ற இந்த சொல்லு சீன மொழியில இருக்குன்னா, சீன மொழியில அது 5ஆம் நூற்றாண்டு பிறகுதான் அந்த பயன்பாட்டில் வருது. அப்போ எங்கேயும் இப்போ எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழிகள்லையும் கூலி என்பது உழைப்பு, வெயிட் லேபரை தான் குறிக்குது. அது ஆங்கிலம் என்று சொன்னாங்க, பிரெஞ்சு சொன்னாங்க. அதை ஒருக்க திருப்பி யோசிச்சு பாருங்க, என்ன இந்த கூலி என்றதுல தமிழ் சொல்லித்தான் போகுது, தமிழுக்குள்ளே இருந்தாலும் அது வேறுனா அதனுடைய முக்கியத்துவம் என்ன?
அதுக்கு நான் அடிக்கடி சொல்கின்ற உதாரணம் என்னவென்றால், இந்த நான் கனடாவில் இருந்து கொண்டு உங்களிடம் இப்போ உரையாற்றுகின்றேன். கனடாவிலும் அமெரிக்காவிலும் அவற்றினுடைய பொருளாதார வளத்துக்கு மிக முக்கியமான காரணியாக அமைந்தது கார், மோட்டார் கார். ஃபோர்ட் கார் கம்பெனி உருவாகாவிட்டால் அவர்கள் இந்த வாகனங்களை, கார், லோரி போன்றவற்றை எல்லாம் மிகுந்த பலமான வாகனங்களையும், மகிழுந்துகளையும், பேருந்துகளையும், சிற்றுந்துகளையும் அவர்கள் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கண்டுபிடித்து ஓட துவங்குகிற பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மறுமலர்ச்சி கிடைத்தது. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுடைய அந்த பொருளாதார மேம்பாடும் உயர்வும் அந்த ஃபோர்ட் கார் கம்பெனியின் இதிலிருந்து கணிசமான அளவுக்கு. அந்த ஃபோர்ட் கார் கம்பெனி இல்லாமல் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கற்பனை பண்ணி, அவருடைய உயர்ச்சியை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஃபோர்ட் கம்பெனி, அந்த கார் கம்பெனி, அமெரிக்காவுடைய கிங் கார் தானே, அவைகளுக்கு அவ்வளவு லாபம் வாழ்வதற்குமே முக்கியமான ஒரு மூலப்பொருள் எங்களுடைய கொத்தடிமைகளாகவும் அடிமைகளாகவும் இருந்த தமிழ் மக்கள் செய்து கொடுத்த ஊலிப்பொருள் என்ன? அது மலேசியாவில் அவர்கள் எடுத்த ரப்பர் தோட்டங்கள் எல்லாம் எங்களுடைய கண்ணீரும் வியர்வையும் குருதியும் தானே. அங்கு உருவாகிற ரப்பர் அவ்வளவற்றையும் ஆரம்பத்தில் ஜப்பான் தான் 90% கொண்டு சென்றது. ரப்பர் உற்பத்தி முழுவதையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. பிறகு அமெரிக்கா எடுத்து விட்டது. அந்த ரப்பர் இல்லாமல் காரோட முடியுமா? அதுதான் இந்த உழைப்பு. அப்ப எங்களுடைய இந்த உழைப்பு கூலி என்பது எங்களுடைய அடையாளத்தில் மட்டுமல்ல, இந்த புலம்பெயர்விலும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இது ரெண்டாவது வகையான புலம்பெயர்வு. எங்களுடைய மரபு சார்ந்து, எங்களுடைய அடையாளம் சார்ந்து நாங்கள் கூலிகளாக போனது. மூன்றாவது, ஒரு படையெடுப்பாளர்களாக, ஆக்கிரமிப்பாளர்களாக, இராணுவ கடற்படை நோக்கங்களுக்காக சென்றிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு மன்னர் மரபும் எங்களுக்கு இருக்கிறது. இறுதியாக, குறிப்பாக 1980க்கு பிறகு ஈழத்தில் நடந்து மெல்ல நிகழ ஆரம்பித்த இனப்படுகொலையின் விளைவாக இப்பொழுது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஈழத்தமிழ் மக்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு நாடுகளில். அது அமெரிக்காவிலிருந்து, கனடாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து. அது அடுத்த முக்கியமான ஒரு அந்த புலம்பெயர்வு கணிசமான அளவு மாற்றங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. சாதகமான மாற்றங்களும் இருக்கிறது, பாதகமான மாற்றங்களும் இருக்கின்றன. அந்த புலம்பெயர்வு நாங்கள் பிறகு பேசலாம், ஆழமாக போக தேவையில்லை. ஆனால் இத்தகைய பல்வேறு வகையான இந்த புலம்பெயர்வுகளை நாங்கள் பார்க்க உண்டு. நாங்கள் தமிழ் அடையாளத்தையும் எங்களுடைய மரபையும் நாங்கள் இப்படி புலம்பெயர்ந்து போவதை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அப்ப இந்த எங்களுடைய அடையாளங்கள் பற்றியும், எங்களுடைய மரபு பற்றியும், எங்களுடைய சிந்தனைகளை பற்றியும் தமிழ் தளத்தில் இருந்து நோக்குகிற பொழுது நாங்கள் புலம்பெயர்வை விட்டு பேச முடியாது. அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வாதமாக இருந்து வருகிறது. அப்படி சொல்லுகிற பொழுது இன்னும் ஒரு கருத்தையும் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இப்படியான இந்த புலம்பெயர்வு, இனப்படுகொலை காரணமாக புலம்பெயர்வதிலிருந்து இன அழிப்பு அல்லது இன சுத்திகரிப்பு காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்த பொழுது ஏற்படுகின்ற வலி ஒரு பெரிய வலி. அது உங்களுக்கு தெரியும். கவிதைகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீர்கள், இலக்கியத்தில் பார்த்திருப்பீர்கள், நேரலையும் பார்த்திருப்பீர்கள். ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஒரு பெரிய துயரம் இத்தகைய வலிகளுக்குள்ளேயும் ஒரு படிமுறையை கொண்டு வர பார்க்கிறோம். நாங்கள் ஒரு படிமுறையை கொண்டு வர பார்க்கின்றோம்.
இவருடைய வேலை பெறுது, மற்றவருடைய வேலை அவ்வளவு பெறுதல் என்று. இது இந்த உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்களை தாக்கி அளித்த பிற்பாடு அந்த இதில் கிட்டத்தட்ட 3700 பேர் அளவில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ருவண்டாவில் இனப்படுகொலை நடந்தபோது 8 லட்சம் பேர், ருவண்டாவில் இனப்படுகொலை நடந்த 8 லட்சம் பேர் அது நடக்கும்போது ஒரு வகையான கவனமும் கிடைக்கவில்லை. அப்படி இனப்படுகொலைக்கு ஆயுதங்களை கொடுத்ததே பிரித்தானிய அரசாங்கம், அந்த ஹூட்டு அரசாங்கத்துக்கு. இதுபோல இரண்டாவது உலக மகாயுத்த காலகட்டத்தில் யூதர்கள் மீதான இனப்படுகொலையை ஹிட்லர் நிகழ்த்தி கொண்ட பொழுது அந்த பிபிசி நிறுவனம் அந்த நேரம் அதை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லவில்லை தன்னுடைய செய்தியில. இதை சொல்ல வாரதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த ஈழத்தமிழருடைய புலம்பெயரை பற்றி பேசுகிற எல்லோரும் அங்கிருந்து புலம்பெயர்ந்து கனடாவிற்கு, ஜெர்மனிக்கு, ஆஸ்திரேலியாவிற்கு, சுவிட்சர்லாந்துக்கு, நோர்வேக்கு போனவர்களை பற்றித்தான் புலம்பெயர் இலக்கியம், புலம்பெயர் என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே மிகுந்த சிரமப்பட்டு இன்றைக்கும் மிகுந்த சிரமமாக வாழ்க்கையை தமிழ்நாட்டினுடைய அதிமுகமுள்ள நடத்தி கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் அகதிகளை பற்றி கவனம் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். இதை ஆங்கிலத்தில் நான் பயன்படுத்துகிற கருத்து, அது சொல்லாடல் என்னன்னு சொன்னால், இந்த ஹையரார்கி ஆஃப் பெயின், வேதனைகளின் படிமுறை அல்லது வலியின் படிமுறை. இந்த ஹையரார்கி ஆஃப் பெயின் இருக்குது. அதுதான் அந்த நாங்கள் இப்போ கவித்துவ ரீதியாகவும் நாங்கள் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த ஹையரார்கி ஆஃப் பெயினை, இந்த வலிகளின் படிமுறையை, வலிகளின் நோவின் வலியின் படிமுறை அமைப்பை சமூக விஞ்ஞானத்தில் நீங்க பார்க்க முடியாது. இது எங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு. இனி மூன்றாவது கேள்விக்கு சுருக்கமாக என்னுடைய மறுமொழியை கூறுகிறேன். இவை எப்படி என்ன வகையிலே எங்கள் மீதான தாக்கங்களை நடத்துது இந்த புலம்பெயர் தமிழ் சமூகம் என்ற முறையில், பண்பாடு என்ற முறையில், கலாச்சாரம் என்ற முறையில், அரசியல் என்ற முறையில். முதலாவதாக ஏற்பட்ட அல்லது ஏற்படுகின்ற மாற்றம் என்னவென்றால், அது மொழி தொடர்பானது. நாங்கள் இதுவரை காலமும் நம்பிக்கொண்டிருந்தோம், தமிழ் நிலம், தமிழ் புவியியல் பரப்பு என்பது மொழியால் அமைந்த பரப்பு தான். என்றால் எங்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் தான் இருக்குது. எங்களுடைய எந்த இதிலையும் தமிழ்நாடு அல்லது அதனுடைய எல்லை இங்கே துவங்கி அங்கே முடிகிறது, அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் நாட்டை குறித்து சொல்லாமல் எங்களோட மரபு என்னென்றால், எங்கெங்கு எல்லாம் தமிழ் மொழி வழங்குகிறதோ, எங்கெங்கு எல்லாம் தமிழ் மொழி கூறப்படுகிறதோ அதெல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம். அந்த ஒரு மிக இறுக்கமான ஒரு பிணைப்பு எங்களுக்கு மொழியோடு இருக்குது. மற்ற எந்த மொழிகளும் தங்களுடைய மொழிகளுக்கான ஒரு மொழிகீதத்தை உருவாக்கி அவற்றை பாடுவதில்லை. இருந்தாலும் அது ஒரு மரபு ரீதியாக கிடையாது. தமிழ் அடையாளம் என்பது மொழியால் கட்டமைக்கப்பட்டது, இனத்தாலோ இனத்துவத்தாலோ கட்டமைக்கப்பட்டது அல்ல. இப்ப இனம் என்ற சொல்லே எங்களுக்கு வந்தது பிற்பாடு, ரேஸ் என்ற அர்த்தத்தில். ரேஸ் எத்னிசிட்டி என்பதை இனத்துவம் என்று தமிழ் படுத்தியது 1978ஆம் ஆண்டு. அது நான் தான் என்னுடைய ஒரு ஆய்வு கட்டுரையில, மொழிபெயர்ப்பு கட்டுரையில செய்தது. அது வரைக்கும் இனத்துவம் என்ற சொல்லு பயன்பாட்டில் தமிழ்ல இருக்கவில்லை. இனம் என்பது ரேஸ் என்ற அர்த்தத்தில் தமிழ் மக்கள் ஒரு தனி இனம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இனம் என்ற அந்த ஆங்கிலத்தில் அந்த ரேஸ் என்று நாங்கள் சொல்கின்ற அந்த அர்த்தத்தில் தமிழ் ரேஸ் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ எங்களுடைய அடையாளம் பிரதானமாக மொழியால் தான் அமைந்தது. மற்ற எல்லா இந்தியாவினுடைய மாநிலங்களை நீங்க பார்க்கலாம். கர்நாடகா, அதனுடைய பேரு காரணம் மொழி அல்ல, அந்த கர்நாடகம் அவருடைய மண். மலையாளம், அது மலையிலிருந்து. தமிழுக்குத்தான் அது மொழி. மொழியை விட்டு நாங்கள் பேச முடியாது என்றால், இந்த புலம்பெயர்வு எங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிற அதிர்ச்சி, தாக்கம்
இந்த இந்த அடையாளத்துக்கு மிக முக்கியமானது. அது என்னவென்றால் மொழி இழப்பு. அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த மொழியை மெல்ல மெல்ல இழந்துதான் வருகின்றன. அப்படி முற்றுமுழுதாக இழக்காவிட்டாலும் அந்த மொழியினுடைய பயன்பாடு, அந்த மொழியினுடைய சொற்கிடங்கு, சொல்வளம், அந்த சொல்வளங்களை பேணி பயன்படுத்துகிற முறைமை இந்த புலம்பெயர்வால மிக மிக குறைவாக போகிறது. ஆகவே எங்களுக்கு இந்த இது தொடர்பாக எங்களுக்கு எழுதுகிற கேள்வி என்னவென்றால், தமிழராக தமிழ் மக்களாக இருப்பதற்கு தமிழ் மொழி தெரிந்தால் மட்டும்தான் சாத்தியமா? கனடாவிலே ஒரு மிக மிக முக்கியமான தமிழ் ரேப் பாடகர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல் அவருடைய ஒரு ஆல்பம், அவர் தமிழ்லையும் பாடுவார், ஆங்கிலத்திலும் பாடுவார், அமெரிக்கர்களுடைய அந்த இசையோடும் சேர்ந்து பாடுபவர். அவருடைய ஒரு பாட்டில் இந்த வரி வரும், ஐ ஆம் அ தமிழ் பட் ஐ கேனாட் ஸ்பீக் தமிழ், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அதில் வரக்கூடிய அந்த வாதம் என்னவென்றால், நான் தமிழ் என்பதை ஒரு அரசியல் அடையாளமாகத்தான் நான் இங்கே பார்க்கிறேன் கனடாவில். நான் அதான் சொல்கிறேன், என்னுடைய அடையாளம் தமிழ் என்பது எனக்கு அது ஒரு அரசியல் அடையாளம். எனக்கு மொழி ஆழமாக தெரிய வேணும் எந்த கட்டாயமும் கிடையாது. என்னுடைய அப்பா தமிழ், அம்மா தமிழ், நாங்களுடைய மரபே தமிழ், ஆகவே நானும் தமிழ். ஆனால் எனக்கு தமிழ் என்பது ஒரு அரசியல் அடையாளம். இத்தகைய மாற்றங்கள் வருகிறது மொழிக்கு. அது ஒன்று. இரண்டாவது, ஒரு பல தளங்களிலேயும் கலப்பு வருகிறது, ஹைபிரிட். மொழிக்கலப்பு மட்டுமல்ல, இந்த மற்றைய மக்களோடு, அவர்களுடைய பண்பாட்டோடு, அவர்களுடைய இலக்கியங்களோடு, திருமண உறவுகள், காதல் உறவுகள் எல்லாம் வந்து ஒரு 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 கலப்பு மொழியும், கலப்பு பண்பாட்டும், கலப்பு அடையாளமும் உருவாகின்றன. அப்பா தமிழாக இருக்கலாம், அம்மா தமிழர் அல்ல, ஆங்கிலேயராக அல்லது ஒரு ஜப்பானியராக அல்லது உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ இந்த கலப்பு தலைமுறைக்கு அவர்களுடைய அடையாளம் கட்டாயமாக ஒரு அடையாளம் இல்லை, அவர்களுக்கு இரட்டை அடையாளம் அல்லது 2க்கு மேற்பட்ட அடையாளங்கள் வருகிறது. இது 2வது வகையான இந்த. மூன்றாவது தாக்கம் அல்லது இதில் என்ன நடந்திருக்கின்றால், இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தொகையில் ஐரோப்பாவுக்கும் கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் புலம்பெயர்ந்த மக்களில் கணிசமானோர் செழிப்பான வாழ்க்கையோடு இருக்கிறார்கள். எல்லோரும் சொல்ல முடியும் என்றால், எங்கும் 24 மணி இந்த பனி, வெளியில -20 பாகையில் குளிர் இருக்கு. இந்த குளிர்லையும் அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி பத்திரிகை காரியாலயங்களில் போய் பெற்றுக்கொண்டு வீடு வீடாக போய் போடுறது ஒரு வேலை. அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த வேலையை செய்பவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள். இங்கே கனடாவில் அவர்கள் 3 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் அந்த வேலையை செய்வார்கள். பிறகு 6 மணிக்கு வீட்டை போய் காலை சாப்பாடெல்லாம் முடித்த பிறகு 8 மணிக்கு இன்னொரு வேலைக்கு போவார்கள். அந்த வேலை 4 மணிக்கு முடிந்த பிறகு வீட்டுக்கு போய் திருப்பி 8 மணிக்கு அவர்கள் இன்னொரு வேலைக்கு போவார்கள். காவல்காரர்களாக, பெரிய கட்டிடங்கள், பெரிய நிறுவனங்களில் செக்யூரிட்டி கார்டு, காவல்கார். யோசித்து பாருங்கள், அவருக்கு என்ன வாழ்க்கை? இப்படியான வாழ்க்கை வாழ்கின்ற மிகுந்த கடின உழைப்பாளிகள், துயரத்து வாழ்வர்களும் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கணிசமான அளவு மக்கள் செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் பகடியாக சொல்வது என்னவென்றால், செல்வந்த தேசத்திலிருந்து செல்வந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள் இப்பொழுது செல்வந்தவர்களாயிருக்கிறார்னு சொல்வது. அது என்ன அர்த்தம்னா, ஷெல் இந்த இனப்படுகொலையின் போது இலங்கை இராணுவம் அடிக்கின்ற பீரங்கியிலிருந்து போட்டு அடிக்கிற அந்த குண்டுகள் இருக்குத்தானே, அதை ஷெல்ஸ்ன்னு சொல்றது. அப்போ
இலங்கையினுடைய தமிழ் மக்கள் வாழ்கின்ற எல்லா பிரதேசங்களும் செல்வந்த பிரதேசங்கள் தான், செல்வந்த பிரதேசங்கள். அந்த செல்வந்த பிரதேசங்களிலிருந்து வந்தவர்கள் இப்பொழுது செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இந்த வெளிநாடுகளுக்கு வந்து என்று பகுதியாக சொல்லுகின்ற ஒரு 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 மரபு இருக்கிறது. நான் இந்த இவர்கள் கணிசமான அளவு மக்கள் வசதியாக இருப்பார்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் அவ்வளவு பொருளாதார வளம் உலகத்தில் வாழ்கின்ற பல்வேறுபட்ட தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. அந்த பொருளாதார வளங்கள் அவ்வளவு வளத்தையும் ஒரு ஆக்கப்பூர்வமான முறையிலே ஒன்றுபடுத்தி தமிழ் மொழிக்கும் தமிழ் வாழ்வுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் நாங்கள் ஏதாவது செய்ய முடியும் என்றால் நாங்கள் மிக அற்புதமான விஷயங்களை எங்களால் சாதிக்க முடியும். ஒரு சின்ன தகவல் மட்டுமே சொல்கின்றேன். ஒரு ஆண்டுக்கு கனடாவிலும் அமெரிக்காவிலும் இருந்து தமிழ் மக்கள் $300 மில்லியன் $300 மில்லியன் அவர்கள் சேர்த்து போராட்ட நேரங்களில் உதவி இருக்கிறார்கள். ஒரு ஆண்டில் $300 மில்லியன். $300 மில்லியன் நீங்கள் கணக்கு பாருங்க. இந்த சமூகத்துக்கு முடியுது. ஒரு சின்ன சமூகத்து என்றால் உலகம் முழுவதும் இருந்து வாழக்கூடிய தமிழ் மக்களிடமிருந்து எவ்வளவு பெருந்தொகையான ஒரு பணப்பெருக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இது என்ன வகையான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுது என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். இந்த இதைவிட முக்கியமான சில மாற்றங்கள் எப்படி வருகிறது என்றால் எங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இல்லாத நிலக்காட்சிகளுக்கு நாங்கள் மாறோம். என்ன நிலக்காட்சிகளும் திணைகளும் எங்களுடைய மரபிலும் எங்களுடைய அடையாளங்களுக்கும் முக்கியமானவை. ஆனால் எங்களுக்கு வளமையாக இல்லாத திணைகளுக்கும் எங்களுக்கு வளமையாக தெரியாத நிலக்காட்சிகளுக்கும் லேண்ட்ஸ்கேப் நாங்கள் வந்திருக்கின்றோம். அவை எங்களுக்கு தருகின்ற அனுபவங்கள் புதியவை, பலுமிக்கவை, பலியும் மிக்கவை. மத்தியானத்துல வார சூரியன் அல்லது நள்ளிரவில் வார சூரியன் இருக்கிற போது குளிராக இருக்கிறது. அல்லது நிலவு சில நேரங்களில் தலைகளாகத்தான் இருக்கு, பாதி நிலவு. பல்வேறுபட்ட இந்த காரணங்களால எங்களை சுற்றி இருக்கிற மரங்கள் மாறுகிறது, அனுபவங்கள் மாறுகிறது. அப்படி இருக்கிற பொழுது அவற்றை பற்றி எல்லாம் எழுத நேர்கிற பொழுது எங்களுக்கு புதிய படிமங்கள், புதிய சொற்கள், புதிய பார்வைகள் தேவை. கடந்த 15-20 ஆண்டுகளாக இந்த புலம்பெயர்ந்த இலக்கியம் என்று இப்பொழுது சொல்லப்படுவதில் அல்லது புகலிட எழுத்துக்கள் என்று இப்பொழுது சொல்லப்பட்டவற்றில் இத்தகைய ஏராளமான புதிய படிமங்களையும் புதிய பார்வைகளையும் புதிய சிந்தனைகளையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த இலக்கியங்கள், எழுத்துக்கள், கவிதைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது மூன்று வகையான மாற்றங்கள் நடந்திருப்பதை பார்க்கலாம். முதலாவது, ஆரம்பத்தில் எழுத துவங்கியவர்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் பெரும்பாலானவை அவற்றை நான் வகைப்படுத்தியிருக்கேன். எப்படி என்றால், நினைந்து அழுதல், ஒரு வகையான நொஸ்டால்ஜியா. நினைந்து அழுதல், சென்றவற்றை, கடந்த காலத்தை, வாழ்க்கையை நினைத்து, இழந்தவற்றை நினைத்து நினைந்து அழுதல். அது பிறகு மெல்ல மெல்ல எப்படி மாறுகிறது என்று சொன்னால், நினைவெழுதலாக மாறுது. நினைவை எழுதுவது. நினைந்து அழுதலுக்கு பிறகு நினைவை எழுதுகிறார்கள். நினைவெழுதுதல், தங்களுடைய வரலாறு, தங்களுடைய அனுபவங்கள், தங்களுடைய கதைகள், நேரட்டிவ்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ், அந்த வகையான ஒரு நினைவெழுதலாக மாறுகிறது. பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நினைவு அழிதலாக மாறுகிறது. என்ற பழைய நினைவுகள் மெல்ல மெல்ல அழிகிறது. புதிய தலைமுறைகள் வருகின்றன. பழையவர்கள் பழைய அனுபவங்களையும் ரணங்களையும் விழுப்புண்களையும் காயங்களையும் களிப்புகளையும் வைத்திருந்த தலைமுறை இல்லாமல் போகிறது. முதலாவது தலைமுறையில் இருந்து பிறகு 2, 3, 4, 5 அந்த நினைவு
அந்த நினைவழிதல் நடக்கிறது. அப்படி நினைவழிதல் நடக்கிற பொழுதுதான் எங்களுக்கு மொழியினுடைய பங்கு என்ன, மொழியினுடைய நிலை என்ன, எங்களுடைய சமூகத்தினுடைய அடையாளம் எது, மரபு என்று நாங்கள் சொல்வது என்ன, எங்களுக்கான எதிர்காலம் இந்த சூழ்நிலையில் என்ன என்ற கேள்விகளை இந்த புலம்பெயர்வு எங்களுக்கு எழுப்புகிறது. இவற்றுக்கு ஏராளமான பதில்களை நாங்கள் உரையாடல் மூலம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் இந்த மிகச் சுருக்கமாக இந்த நினைந்தழுதல், நினைவழுதல், நினைவழிதல் இவற்றின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை நாங்கள் இலக்கியத்தில் பார்க்கலாம், பேசலாம். கட்டாயமாக இவை மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை. வேறு பல்வேறு வகையான அனுபவங்களும் வேறு பல்வேறுபட்ட நடைமுறைகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த போக்கை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த போக்கிலிருந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரே ஒரு அனுகூலம், அது அந்த துயரத்திலும் நடந்திருக்கிறது என்னவென்றால், மெல்ல மெல்ல தமிழ் அடையாளம், தமிழ் மொழி அவற்றை இழந்து கொண்டு போற நேரத்தில் 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த இனப்படுகொலை, அது இந்த புதிய தலைமுறை, அதாவது இங்கேயே பிறந்து வளர்ந்த தமிழே பெருமளவுக்கு தெரியாத பெரிய ஒரு புதிய தலைமுறையை, மேற்கு நாடுகளில் வளர்ந்து வருகின்ற இந்த புதிய தலைமுறையை முற்று முழுதாக ஒரு தமிழ் அடையாளத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது. இவை பற்றி என்னுடைய கவிதைகள் அந்த அஞ்சல் தொகுதியில் இருக்கு. அதுவரைக்கும் அவர்கள் பல்வேறுபட்ட இதில் தமிழ் மொழிக்கும் தமிழ் பற்றிய சிந்தனைகளுக்கும் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நிறைய பேர் தமிழை படிக்க வேண்டிய தேவை என்னன்னு சொன்னால், தமிழ் மொழியை படித்து தமிழ் மொழியில் 12ஆம் வகுப்பில் சித்தி அடைந்தால் அவர்கள் பல்கலைக்கழகம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இனப்படுகொலை அது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மாபெரும் அரசியல் மாற்றம், எழுச்சிகள், இடைவிடாத தொடர்ந்த போராட்டங்கள், அவற்றின் விளைவாக இந்த சமகால புதிய தலைமுறை அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நீண்ட காலத்துக்கு தமிழ் அடையாளம், தமிழ் மொழி, தமிழ் மக்கள் பற்றிய இந்த சிக்கல்கள் பற்றி என்ன வகையான விளைவுகளை கொண்டு வருகிறதுன்னு நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிற பொழுது 2 கருத்தோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்தேன். ஒன்று, புலம்பெயர்வையும் அலைந்துணர்வையும் விட்டுவிட்டு நாங்கள் தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு, தமிழ் அடையாளங்கள், தமிழ் நிலம், மொழியால் அமைந்த நிலத்தை பற்றி பேச முடியாது. கட்டாயமாக நாங்கள் அவற்றை பேசியாக வேண்டும். 2வது, இத்தகைய புலம்பெயர்வு எல்லா சமூகங்களுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் உரியதாக இருந்தாலும் தமிழ் சமூகங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு நீண்ட காலமாகவே இது எங்களை பாதித்த, எங்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருந்திருக்கின்றது. 3வது, இந்த கூலியையும் உழைப்பையும் விட்டுவிட்டு நாங்கள் தமிழை பேச முடியாது. நாங்கள் பேச மறந்த ஒரு விடயம் அதுதான். இது இந்த கூலி. அந்த சொல்லுக்கு பின்னால் ஏராளமான அர்த்தங்கள் தொக்கி இருக்கின்றன. ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது நீங்கள் பயன்படுத்துவது போல இந்த விளிம்பு நிலை மாந்தர்கள். அந்த அடிப்படையில் இருந்துதான் நாங்கள் தமிழையும், தமிழ் பண்பாட்டையும், தமிழ் அடையாளங்களையும், தமிழ் இலக்கியங்களையும் கூட திரும்பி பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களுடைய கேள்விகள், உரையாடல், அதற்கு பிறகு நாங்கள் உரையாடலை நாங்கள் ஆரம்பிக்கலாம். சார் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லிடலாம் சார், அதுக்கப்புறம் தேங்க்யூ. So friends, this is the translation of the second phase of Professor Cheran's talk. So basically, I will say that actually refers to Professor Cheran, right? So this you people seem to be using marginality to refer to marginalized people, but I rather prefer to use either excluded or oppressed over the term marginalized, because it has those terms have a deeper meaning, and by tradition, by marabu in Tamil, I do not refer to tradition. I rather refer to heritage. Right? So
So the second, the question that I want to address, explain rather, is that what is the heritage of Sri Lankan Tamils? The heritage primarily can be talked about in 3 or 4 levels. The first level is, the sea. Sea plays a very, very, in a way, inseparable, indivisible link with the Tamils in Sri Lanka, because sea is something which is absolutely inseparable from their identity, from their existence. So that's a very important thing. Why sea is, sea plays a vital role in the identity of Tamilians, because Sri Lankan Tamilians, because the trade and commerce that actually took place during the early period, that sea was the important, in a way, medium through which the trade and commerce took place. And the second important thing is that the idea of endangered laborers, or what we call it as coolie, slaves. So Tamil, people, of course, you can see it in Sangam literature, or even Silappadigaram. Okay? So Tamils, people, Tamil people, they went to Sri Lanka from Tamil Nadu to work as indentured laborers, to work as coolie. So this term coolie has a deeper meaning, and like sea, in fact, more than sea, it has an inseparable identity with Sri Lankan Tamilians. So it is not a very, very easy thing to talk about it, because if you could look at it also, the countries like Canada, USA have become developed countries. They have become developed countries only through the economy of coolie. Think of what is the major modes of, in a way, rather major means through which they developed their country, or rather they built their billion-dollar economy. It is through motor business, right? So think of the company like Ford, which in a way manufactured thousands and thousands of cars. Now you can see what is the king of, what is the king of America? You would say that king of America is car, right? So similarly, Canada, So, in that way, right? So coolie is something which is an inseparable part of Tamil people's identity. Then, another important thing I also want to talk about is sometimes, people, whenever we talk about the pain of, the refugees, that is there even in general context also, which refugee or which person is having more pain. I think this comparison is, very needless, because everybody who lost the home has more pain. And even if you look at it also, comparatively, yes, the pain is obviously there, but then there are certain, differences, but the differences cannot be hierarchized. So that's a very, very problematic thing to talk about it. And it is no need to compare one refugee literature or one writing of Sri Lankan Tamilian with another sort of writing from another Sri Lankan Tamilian coming from another background or living in another context, and say that this is better or that is better. I think this is a needless comparison, because the way the point is, in a way, is that everybody suffers the enormous amount of thing is there. But yes, there are differences. There are differences of the existence. Right? So then another important thing, I want to go to the third question, the question of identity. Right? So the question of identity is very, very important. There is no denying to the fact that Tamilians are identified with their language, Tamil. I think all of you would agree with me, because even you can think of the state of Tamil Nadu, unlike Canada, Karnataka, or Kerala, or Andhra Pradesh, or any of the states. It is the only state which is named after language. Right? But we are not denying the fact, but that does not hold absolutely true, or rather mostly true, for Sri Lankan Tamilians, because the identity of Tamil, as a language, the linguistic identity, particularly after the war, seems to be taking the back seat over the political identity. So now, if you think of thousands and thousands of people, Tamilians living in Canada, they have basically the political identity. They, for example, the second generation, third generation people, they don't speak Tamil.
right? But they have, the feeling of Tamilian. They have the emotional attachment, with the Tamil identity. So I primarily call it as the political identity, right? So this is something is we need to also think about it, because the many the literary works and all these things. So it is through this context only we need to look at the refugee, the Sri Lankan diasporic writing, or exile writings, because the hierarchy, the not the hierarchy, but the kind of what you call the identity that is coming forth, right? Also, if you could look at it, there are people who actually, in a way, who do not speak Tamil, and they have started. If you look at the third generation or second generation of people, people, they have, the father is Tamilian, but the mother is, Kannada, the English person, or a Japanese person. So there's a mixed sort of thing. So what is important is that, more than the identity, that's a political identity, the race that we often associate with that. So that also we need to, in a way, think about it. And also, so the other things, if you could look at it, the kind of writings that are being produced by Sri Lankan refugees, you can primarily look at it in three ways. One is a nostalgia, second is a memory, third is a loss of memory. Right? So nostalgia, the early phase, people used to nostalgize about their loss of homeland. The homeland. They used to look at their land. They used to think about, in a way, the houses that they left behind, all these things. Second is memory. Right? They the same thing, in a way, they reproduced by recollecting their memory. What they call it, primarily we do it in our academics, collective memory. Right? Though they have personal memories, but then the war being the very important thing, it plays a collective memory, right? It plays a major source for the collective memory. And third is the loss of the memory, right? So how, in a way, now the third generation, they lost slowly, the memory is fading away. But I must say, the 2009, the culminate, or rather the brutal ending of the war, in a way, rekindled the memory. It sort of regenerated the identity, the political identity that's being a Sri Lankan Tamilian, especially among the youngsters, right? I think that's a very important thing. And, also one of the very important, popular rather Canadian Tamil pop singer, rock singer rather. So he sang that I'm a Tamilian, but I can't speak Tamil, right? So we need to look at this sort of identities also. As I said, it is no more a linguistic identity; it's a political identity. So so that's where Sir stopped. So probably we'll throw it open for discussion. Yeah. So yes, that's it. Thank you. Speech mode talk. Mix dash off dash MX. Jawahar sir, சார், இப்போ பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான முறையில் ஒரு உரையை புலம்பெயர் எழுத்து, புகலிடை எழுத்து அல்லது அலைவு என்கின்ற தலைப்பிலான ஒரு சர்வதேச ஒரு பின்புலத்தில் இருந்து நாம் இந்த கருத்தாக்கங்களை ஒரு கலைச்சொற்களின் ஊடாக இவற்றை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற இடத்திலிருந்து தொடங்கி எப்படி சமூகவியல் அரசியல் காரணங்களின் ஊடாக இவற்றை எவ்வாறு எல்லாம் நாம் அணுக வேண்டும் என்பதை மிக விரிவான வைத்து அதனுடைய பார்வையில் இருந்து நாம் ஈழத்து தமிழர்களுடைய புலம்பெயர்வு சூழலை எப்படி நாம் பல்வேறு நாடுகளுக்குள்ள போறாங்க, அதனுடைய படிநிலைகள், வழியினுடைய வேறுபாடுகள் என்பதை, அவற்றுக்குள்ளே உடைய சிக்கல்கள் உட்பட பல்வேறு விடயங்களை மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் நமக்கு உணர்த்திருக்கக்கூடிய கவிஞர் சேரன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் நேரடியாக கேட்கலாம். உங்களுடைய கையை உயர்த்தி கேட்டால் நன்றாக இருக்கும், உதவியாக இருக்கும். Also, those who want to ask questions in English, you are free to do that. Sir would respond to you in English as well. Yeah. So. ஒரு கங்கோத்ரி ஒரு கேள்வி இருக்காரு. I think that's a very good question, but I would like to know whether you want me to answer the question in English or in Tamil. So anything is fine, sir. So do you want me to respond to your question in English?
No, sir, anything is fine. Either in Tamil or in English. I can understand both. Okay, because this is it's a bit of a bit of a conceptual and theoretical issues are involved in answering your question, right? Yes, So, sir. so let me answer the question in English first. So, and then I will say it in Tamil, right? Because Sure, sir. the அது சரியா ஜவஹர்? ஓகேங்க சார். நீங்க சொல்லுங்க சார். நம்ம அதை இது பேசலாம். தேவைப்பட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் the மறுபடியும். issue Gangotri raises is in relation to not just writing about refugee children, but who can represent who. Whether it is a very important question in literature and also in social sciences. How can I represent a woman who has been repeatedly raped in Rwanda or in Sri Lanka? And do I have the privilege to go and interview her and talk to her and write her story? Right. Can I do that? The challenge is there is something we call epistemic privilege. This is a kind of a concept that has been developed because of Dalit studies, because of feminist studies, and because of studies from all kinds of oppressed minorities in the world. Epistemic privilege means there are certain communities and individuals, they have access to a very specific form of experience, which we do not have access to. As a woman, you will have very specific experiences I cannot even go through. As an oppressed minority living in a country, a fascist country, I may have suffered all kinds of things, but another privileged person living in the United States or Canada will not understand it. Right. In a similar way, first we need to acknowledge our location when it comes to dealing with all these things. Right. Okay, so I'm here. I do not really, I haven't gone through, I haven't seen the genocide, and I have never been to a refugee camp, but I have a journalism project. I need to go to refugee camp and interview. So you go and interview and you're powerful, you come from a position of power and you have access to the camp. No one has access to the camp, and they have access to the camp, and they go, they interview the kids, and they can come and write a story without acknowledging the fact that there was a power imbalance. And that kind of a writing is deeply problematic. I have read all kinds of testimonies and the books about and the films. I've seen lots of films on the issues of refugees and on genocide. People that filmed it without even being there. Right. So that is a kind of a problematic kind of a writing. And so we also need to ask, what is the solution? The solution can be, I don't think we can come up with any brilliant or a powerful solution, but we can try to bridge a gap by saying, if the writer or a journalist is acting with a commitment to solidarity with the victims of the people, while acknowledging his or her power, then probably there is a possibility of talking about it. If people are writing about it without acknowledgement, if people are writing about it without an iota of solidarity, and they cannot write. நான் சொன்னதனுடைய அந்த சுருக்கமாக தமிழில் சொல்வது என்று சொன்னால், இந்த தமிழ் அகதிகளை பற்றி, அகதி முகாமில் வாழ்கின்ற குழந்தைகளை பற்றியெல்லாம் நிறைய படைப்புகள், நாவல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவற்றை எழுதியவர்களில் பலர் அந்த அனுபவங்கள் இல்லாதவர்கள். அந்த அனுபவங்கள் இல்லாமலே போய் அவர்களை நேர்முகம் கண்டு அவற்றை ஒரு தகவல்களாக எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அது எவ்வளவு தூரத்துக்கு பொருத்தம், அதை எவ்வளவு தூரத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் கங்கோத்ரி கேட்ட கேள்வி. அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால், யாரை பற்றி யார் எழுதுவது? சில சமூகங்களுக்கும் சிலருக்கும் இந்த எபிஸ்டமிக் பிரிவிலேஜ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கின்ற
அறிவு அனுபவ சிறப்புரிமை இருக்கிறது. எபிஸ்டமிக் ப்ரிவிலேஜுக்கான தமிழாக நான் பயன்படுத்துவது அறிவு அனுபவ சிறப்புரிமை. இந்த அறிவு அனுபவ சிறப்புரிமை என்றால் என்ன என்றால், ஒரு பெண் கற்பமடைந்து குழந்தையை பெற்றுக்கொள்கிற அனுபவம் எனக்கு வாய்க்காது. அட்லீஸ்ட் இந்த நூற்றாண்டில் வாய்க்காது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. அந்த அனுபவத்தை நான் எழுதுவது நிறைய சவால்கள் இருக்குத்தானே. அதுபோல இது எனக்கு உண்மையாக நடந்த சம்பவம். நான் என்னுடைய ஆய்வுகளுக்காகவும் கவிதைகளுக்காகவும் இந்த பர்மா நாட்டில் இருக்கிற ரோஹிங்கிய மக்கள் வாழ்கின்ற இடத்துல தங்கியிருந்திருக்கேன் 2 மாதம். ருவண்டாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 3 ஆண்டுகளாக 2 மாதங்கள் தங்கியிருந்திருக்கிறேன் அந்த இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட அகதிகளோடு. பலஸ்தீனத்தில் ரமல்லா என்ற இடத்துல நான் தங்கியிருந்திருக்கின்றேன். இந்தோனேஷியாவில் அச்சே ப்ரொவின்ஸில் நீண்ட காலம் இருந்திருக்கின்றேன். அதுபோல ஏராளமான வன்முறைகளையும் கொடுமைகளையும் நேரவும் பார்த்திருக்கின்றேன். இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் 2 அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஒரு 18 வயது இளம்பெண், ருவண்டா நாட்டு டூட்சி இனத்தை சேர்ந்த இளம்பெண், அவளை கூட்டு இராணுவம், அதில் ஒரு பாதிரியாரும் அதுக்கு வழிகாட்டினவர். அவ எல்லாரும் சேர்ந்து ஒரு 18-20 முறை கேங்ரேப் பாலியல் வன்முறைக்குள்ளாகிவிட்டு அந்த பெண்ணுடைய வலது காலில் கணக்காலோடு வெட்டி விட்டு அப்படியே விட்டு போய்விட்டார்கள். அவரும் அவரை போன்ற ஏராளமான இளம் பெண்களும் சிறுமிகளும் இந்த உகண்டாவில் இருக்கின்ற அந்த அகதிமாவில் வந்திருக்கிற பொழுதுதான் இப்படி பலரை சந்திச்சது. அவர்கள் இந்த கதையில நான் எப்படி கேட்டு அதை ஒரு டெஸ்டிமோனி, அது வாக்குமூலம் மாதிரி எழுதி அதை கொண்டு வந்து நான் இங்கே கொடுக்குறது, அதை வச்சுக்கொண்டு நான் நாவல் எழுத முடியுமா? அந்த அனுபவம் எனக்கு இருக்குதா? முதல் அவர்கள் எல்லாவற்றையும் மனம் திறந்து சொல்வார்கள் என்பதற்கே உத்தரவாதம் சொல்ல மாட்டார்கள். அந்த இடத்துல அவர்களை போய் என்னால் நேர்முகம் காண முடியுமா ஒரு ஆண் என்ற முறையில்? இது எழுப்புற ஒரு பெரிய சவால் தானே. அதுக்கு அப்படிதான் எழுதினால் என்ன நடக்கும்? அதான் நீங்கள் அந்த என்னுடைய மறுமொழி என்ன, இந்த மாதிரி போலித்தனமான எழுத்துக்களையும் இந்த அனுபவங்களுக்கூடாக உண்மையாக உணர்ந்து வார எழுத்துக்களையும் கணிசமான அளவுக்கு வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு தார்மீக சிக்கல், இந்த மோரல் டிலிமா நான் எதிர்கொண்டதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையின் போது பயங்கரமாக பாலியல் வல்லுறவுக்குள்ளான ஏராளமான பெண்களில் ஒரு கணிசமானோர் இப்பொழுது புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிறப்பான ஒரு குழுவினர் தங்களுடைய கடந்த காலத்தை அந்த நினைவு எழுதலாக அவர்கள் கவிதைகள் எழுத ஆரம்பித்தார்கள். ஒரு 10-12 பேர் இருக்கிறார்கள். ஏராளமான கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கவிஞர்கள் அல்ல. அவர்களுக்கு தங்களுடைய அந்த அனுபவத்திலிருந்து, அந்த கொடுமையிலிருந்து, அந்த மன உழைவிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு வாகனமாக அவர்கள் கவிதையை பயன்படுத்தினார்கள். இப்படி ஒரு நிறைய பேர் ஓவியத்துக்கு போயிருக்கிறார்கள், இசைக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய அவ்வளவு கவிதைகளையும் வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதை நூலாக கொண்டு வர்ற பொழுது அதை கவிதைக்குரிய முறையில் தொகுத்து
அல்லது அவர்களோடு அந்த கவிஞர்களோடு கதைத்து அதை மாற்ற வேண்டிய இடங்கள், திருத்த வேண்டிய இடங்கள் இருக்கான்று அத்தகைய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை கேட்டார்கள் பொறுப்பானவர்கள். நான் அதை முதலில் மறந்து விட்டேன். ஏனென்றால் நான் யார்? எனக்கு கவிதையில் தெரியுமா? இவர்களுடைய அனுபவங்கள் வேறு. ஆனால் பிற்பாடு அவர்களை மிக நன்றாக அறிந்தபடியால் நான் ஒரு விடயத்தை உணர்ந்து கொண்டேன். அப்படி என்றால் அவர்களுடைய குரலை, இந்த மாதிரியான அந்த எபிஸ்டமிக் ப்ரிவிலேஜ் இருக்கிறவருடைய குரலை நாங்கள் அபகரிக்க முடியாது. We cannot simply appropriate the voices of all these people, oppressed people and women. As a man, I cannot, and I should not. அப்படி என்றால் என்ன செய்யலாம்? So what can we do? I can speak next to them in the spirit of solidarity. நாங்கள் அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கலாம். அவர்களின் குரலை நாங்கள் எடுக்க தேவையில்லை. That can only happen if I can really develop the spirit of creative solidarity. Right? If I do not have the power of creative solidarity, I will not be able to do it. This is a very difficult task. இப்போ இவ்வளவு சிக்கலும் இருக்கு இதுக்குள்ள, இந்த மாதிரியான இந்த இலக்கியத்துக்குள்ள. இதனால்தான் நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன், தமிழ்நாட்டின் அகதி முகாம்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கவிஞர்கள் சிவானந்தன், இப்பொழுது எழுதுகிறார் ஞானசூரி, சுகன்யா ஞானசூரி, பத்திநாதன் என்ற ஒரு நாவலாசிரியர் எழுத்தாளர் இருக்கிறார், விஜிதரன் இருக்கிறார், ஏசி விஜிதரன், இப்படி பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இலக்கியங்களும் அவர்களுடைய கவிதைகளும் அவர்களுடைய படைப்புகளும் ஜெர்மனியிலிருந்து எழுதுபவர்களும் அல்லது கனடாவிலிருந்து என்னை போன்ற எழுதுகிறவர்களும் பெறுகிற கவனத்தை பெறவில்லை. உண்மையில் உங்களுடைய இந்த உரை தொடர்க்கே அத்தகைய ஒருவரை நீங்கள் அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அடுத்த முறை என் அவர்களுடைய அறிவு அனுபவ சிறப்புரிமை வேறு. இதுதான் நான் சொல்ல வருவது. Gangoti, is that all right? Yes sir, thank you sir. மிக்க நன்றிங்க சார். அடுத்த கேள்வி பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்க நேரடியாக கேட்கலாம். கேள்விகளை நீங்கள் இந்த சாட் அந்த சாட்ல வர அந்த உள்பட்டிக்குள்ளாலேயும் அனுப்பலாம். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஜவஹர் பேசுறேங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? சேரன் சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? சார் நீங்க பேசுறது கேக்குது, சாருக்கு கேக்குதுன்னு தான் நினைக்கிறேன் சார். கேக்குதுங்க சார் சார் பேசுறது? சேரன் சார் கேக்குதுங்களாங்க சார்? இப்ப கேக்குறாங்க சார். ஓகே. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம அதாவது புதிய தேசிய தேசங்கள் அப்படிங்கிற ஒரு உருவாக்கம் போர்களின் ஊடாக நடப்பது ஒரு பக்கம். ஆனால் அதாவது இன்னும் சொல்லணும்னா இந்த ஒரு போஸ்ட் கலோனியல், அதாவது பின்காலனிய சூழலில் இருந்து இதை நம்ம பார்க்கிற போது புதிய தேசங்கள் உருவாக்கப்பட்ட பின்பு நீங்க அதை முக்கியமான விஷயமா சொன்னீங்க. அதை அந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன். அதாவது புதிய தேசங்கள் உருவாகிற பொழுது அவங்களுக்கான ஒரு எல்லைகள் அப்படின்னு சொன்னா ஒரு கலாச்சார எல்லையோ மொழி எல்லையோ இவைகளை எப்படி வடிவமைக்கிறாங்க, அதுல என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அதுல இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிமுறைப்படி நாம் போவதற்கான உரிமைகள் இருந்தாலும் கூட இந்த புதிய தேசங்கள் உருவாக்கத்தினுடைய பின்புலத்தில், அதாவது பின்காலனிய சூழலில் இருந்து நாம் பார்க்கிற போது இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்றது, அவங்களுக்கான அதாவது தேச எல்லைகளை
அல்லது கலாச்சார ரீதியாக அல்லது மரபு ரீதியாக மொழி ரீதியாக இப்படி வடிவமைக்கிற பொழுது அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக அகதிகள், அதாவது இன்னைக்கு உள்ள புலம்பெயர்வு சார்ந்த பின்புலத்திலிருந்து அதை எப்படி பாக்குறது, அந்த நேஷன்ங்கிற கான்செப்ட் நான் சொல்றேன் போஸ்ட் கலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. உங்களுடைய கேள்வி முக்கியமான கேள்வி. இந்த எல்லைகளை பொறுத்தது. நாங்கள் இந்த எல்லைகளை பற்றி பேசுகிற பொழுது, குறிப்பாக நாட்டினுடைய எல்லைகளை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு விடயத்தை நாங்கள் மனங்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இப்பொழுது இருக்கின்ற இந்த உலக அமைப்பு, சர்வதேச உலக அமைப்பு, அது இந்த நேஷன் ஸ்டேட்ஸ் நாடுகளுக்கும் அரசுகளுக்குமாம் முன்னுரிமை கொடுக்கின்ற அல்லது அவற்றின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பாகத்தான் இருக்கிறது. அது இன்டர்நேஷனல் சிஸ்டம், இன்டர்நேஷனல் அல்லது குளோபல் சிஸ்டம் எது எடுத்தாலும் அதனுடைய அடிப்படை மூலக்கூறாக இருப்பது இந்த நேஷன் ஸ்டேட், இந்த அரசுகள். அவற்றுக்கு இன்னும் அவற்றுக்கு அங்காலே இந்த வேறு எந்த நிறுவனங்கள்லையும் மற்றவர்கள் பங்கெடுக்க முடியாது. உதாரணமாக ஐக்கிய நாடுகள் அவையிலேயோ, WTOவிலேயோ அல்லது IMFலேயோ, இந்த சர்வதேச இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், சர்வதேச நிதி நிறுவனங்களிலேயோ இந்த நாடுகளுக்கு தான் உறுப்புரிமை இருக்குது, மற்றவர்களுக்கு இல்லை. என்னவென்றால், உலகத்தில் ஒரு 300-400க்கும் அதிகமான மக்கள் கூட்டம், there are nations without states. அவர்கள் தங்களை தேசியமாக கருதுகிறார்கள், தேசமாகவும் இருக்கிறார்கள், உருவாகி வருகிறார்கள். அவர்களுக்கு நாடு இல்லை, அவர்களுக்கு அரசு கிடையாது. ஆனால் அவர்கள் அரசுகளை கோருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 500-600 தேசிய இனங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த உலக அமைப்பில் எந்த இடமும் இல்லை. அது தமிழர்களாக இருக்கலாம், குர்திஷ் மக்களாக இருக்கலாம், பலஸ்தீன மக்களாக இருக்கலாம். அப்ப அவர்களுக்கான அவர்களுடைய எல்லைகளை பற்றி எடுத்து பார்க்கிற பொழுது மிக மிக சிக்கலான சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லையெல்லாம் அரசியல்வாதிகளும் அரசியலும் உருவாக்கின எல்லைகள், மக்கள் உருவாக்கிய எல்லைகள் அல்ல. இந்த நாட்டினுடைய பழங்குடிகள், ஆதிக்குடிகள், பூர்வீக குடிகள், ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பீப்புள்னு சொல்வார்கள். அவர்களுடைய நிலம், அவர்களுடைய புவியியல் பரப்பு தான் இந்த நாடு. அவர்களில் பலர், அவருடைய பல பழங்குடி மக்கள், அவர்களுடைய இடங்கள் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில அப்படி பறந்து கிடக்கிறது. அப்ப ஒருவருடைய சகோதரர் இப்பொழுது இருக்கிற எல்லைக்கு அங்கால அமெரிக்காவில் வாழ்கிறார். ஆனால் 10 மீட்டர் நடந்து வந்தால் இங்கால மற்றவர்களுடைய குடும்பம், உறவினர்களுடைய குடும்பம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லையை கடக்கணும். ஆனால் அதற்கு முந்தைய அவர்களுக்கு எல்லை இருக்கிறது, அது அவர்களுடைய நிலம். அப்ப எல்லையை யார் போடுறாங்க? அது அரசியல்வாதிகளும் அரசியலும் போடுகிறது. இதே போலத்தான் ஆப்பிரிக்க நாடுகள், அந்த நாடுகளுக்குரிய எல்லைகளும் ஆசிய நாடுகளுக்குரிய எல்லைகளும் காலனித்துவத்துக்கு பிற்பாடு இந்த 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு நடந்த எல்லைகளை தீர்மானித்து போடுகிறார்கள். ஈழத்திலும் அதுதான் சிக்கல், யார் போட்ட எல்லைகள். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த வகையான இந்த எல்லைகள் உண்மையிலே அவை ஜியோ பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் தான், அரசியல் புவியியல் சார்ந்த எல்லைகளை தவிர அவர்கள் நிலமோ நிலக்காட்சியோ மக்கள் நலன்களோ சார்ந்த எல்லைகள் அல்ல. அதை நாங்கள் மிகவும் எங்களுடைய கவனத்தில் இருத்த வேண்டியிருக்குது. இப்படியான எல்லைகள் இருக்கிற பொழுது இந்த இடத்தில் தான் இந்த புலம்பெயரும் நாடுகளை விட்டு நாடுகள் போறதும் அது எல்லைகளை பல வகைகளில் குழப்பி அடிக்கிறது. அதனால என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த எல்லைகள் என்றதை இப்ப புவியியல் எல்லைகளாகவோ அல்லது நிலப்பரப்பு சார்ந்த எல்லைகளாக இல்லாமல் இந்த எல்லா எல்லைகளையும் இப்பொழுது
பாதுகாப்பு துறைகளை என்ன சொல்றது, செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் போர்டர்ஸ், செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன் என்று கொண்டு வந்தாச்சு. அதாவது இப்போ ஒவ்வொரு இடம்பெயர்வு, புலம்பெயர்வு, எல்லைகள், எல்லை தாண்டுதல், எல்லை கடத்தல் எல்லாம் அவற்றை மக்களுடைய சாதாரணமான இயல்பான மானிட ஊக்கம் சார்ந்து வருகிறது என்று கருதாமல் அவற்றை ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு பிரச்சனையாக மாற்றிவிட்டார்கள். அது ஒரு அடிப்படையான சிக்கல். அதே நேரம் ஜவாஹர்க்கு இந்த உங்களுடைய கேள்விக்கு இன்னும் ஒரு முக்கியமான பதில் என்னவென்றால், ஒரு வகையில் நாங்கள் புவியியல் எல்லைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், நிலவியல் எல்லைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் இத்தகைய எல்லைகளுக்கு என்ன பெறுமதி என்பது கேள்வி எழுப்பத்தானே வேணும். இப்போ நீங்கள் நான் இந்தியாவில் இல்லை, கனடாவில் இருக்கிறேன், நாங்கள் எல்லோரும் உரையாடுகின்றோம், எங்களுக்கு எல்லை கிடையாது. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது என்று சொன்னால், என்னுடைய கணிப்பு, நாங்கள் எல்லைகள் அல்லது மானுடம், மனிதர்கள், மனித உரிமைகள் என்றெல்லாம் இப்பொழுது சிந்தித்தும் எழுதியும் பட்டயப்படுத்தியும் வைத்திருக்கிறதுக்கு அங்கால வேறு ஒரு பரிமாணத்துக்கு மாறப்போகிறது. எப்படின்னு சொன்னால், எதுவுமே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த அல்கோரிதம், இந்த மின்கருவிகள், எலக்ட்ரானிக்கால் உருவாக்கப்படுகின்ற இந்த பார்கோடுகள், இவைதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு மானுட மேலாட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அதாவது போஸ்ட் ஆந்த்ரோபோசீன். இப்பொழுது இதுவரைக்கும் இருந்த காலத்தை மானுட மேலாட்சியினுடைய காலம் என்று நாங்கள் சொல்லலாம். என்ற எல்லாவற்றை எதை பார்த்தாலும் மானுடர்களை மையமாக வைத்துத்தான் இவ்வளவு காலம் நடந்திருக்கிறது. அது எந்த வகையான சர்வதேச உடன்படிக்கையாக இருக்கலாம், எந்த வகையான இதாக இருந்தாலும் அது மனித உரிமைகள், மானிடம் தான் முன்னுக்கு இருந்திருக்கு. ஆனால் இனி வர போகிற காலகட்டத்தில் மானிட மேலாட்சிக்கு இடம் கிடையாது. அது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கட்டுப்பாடு, எலக்ட்ரானிக், அந்த அவற்றினுடைய மேலாட்சி வரப்போகிறது. வந்து விட்டது ஏற்கனவே. எங்களுக்கு இப்பொழுது அந்தரங்கம் என்பது கிடையாது. அப்போ அத்தகைய நிலையில் இந்த புவியியல் எல்லைகளை பற்றி என்ன நடக்க போகுது? இந்த மானுட மேலாட்சிக்கு அங்கால போன பிறகு எங்களுடைய கட்டுப்பாட்டிலே ஒன்றும் இருக்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த காலகட்டம், அந்த மானுட மேலாட்சிக்கு அப்பால்பட்ட ஒரு காலகட்டத்தில், போஸ்ட் ஆந்த்ரோபோசீன் ஈரா, அதில் எல்லைகளுக்கு என்ன நடக்கும், தேசங்களுக்கு என்ன நடக்கும், இலக்கியத்துக்கு என்ன நடக்கும், கவிதைகளுக்கு என்ன நடக்கும், அப்படித்தான் நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. நன்றிங்க சார். பங்கேற்பாளர் சார் வணக்கம் சார். பூபதி சார், நான் கேள்வி கேட்கலாம் சார். ஒரு 2-3 கேள்விங்க சார். முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அகதிகளை வந்து பாலஸ்தீன் அகதிகளோட கம்பேர் பண்ணி, இல்லை அவங்களோட அந்த கான்ஃப்ளிக்டை வந்து பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து தொடர்ந்து தமிழ்லேயே நிறைய எழுதுறாங்க. மற்றபடி குளோபல் இதுலையும் பார்த்தாலும் ஆங்கிலத்திலையும் நிறைய வந்திருக்கேன் சார். இது இப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசன் தேவைதானா, இல்லை அது அந்த மாதிரி இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம். ஏனென்றால் பாலஸ்தீன் அகதிகளுக்கு கிடைத்த ஒரு அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் அகதிகளுக்கு கிடைக்கல. அதாவது குளோபல் லெவல்லே பார்க்கும்போது கூட நிறைய அந்த UNHCR போன்ற இதெல்லாம் 1951 வந்தது, இந்த மாதிரி நிறைய 1948 நிறைய இப்போ வரைக்குமே ஒரு வகையான இது இருக்கு. ஒரு இன்டெலெக்சுவல் ரெம்லையும் பார்த்தா அல்பர்ட் சயீத் மாதிரியான ஆட்கள், இப்போ ராம்சி பரோட்டே, இந்த மாதிரி ரஷீத் கலிதி போன்றவர்கள் சென்டர் ஃபார் பாலஸ்தீன் ஸ்டடீஸ்லாம் நிறைய வச்சு இப்போ போயிட்டு இருக்கேன் சார்.
இப்போ அந்த மாதிரியான இது வந்து இப்போ இதில் இல்லை. இப்போ ஸ்ரீலங்கனில் பார்க்கும்போது இப்போ உங்களை போன்றவர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு மைனாரிட்டியாக தான் இருக்குது, கம்மியாக தானே வந்துட்டு இருக்கு. அது அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்துதல் அது ஒரு சரியான கம்பேரிசனாக இருக்குமா? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அகதிகளை வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 2 விதமாக பார்க்குறாங்க. நான் அந்த பாலஸ்தீன் அகதிகளுடைய ஆட்டோபயோகிராஃபியில் தான் ஒர்க் பண்ணேன் சார். பிஹெச்டி நான் அதில் தான் பண்ணேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அதில் நான் 3 விதமாக பார்த்துருந்தேன். ஆனால் பொதுவாக வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு, நீங்கள் சொன்ன மாதிரி. இன்னொன்று வந்து பீப்புள் செட்டில்டு இன் அதர் கண்ட்ரிஸ். இன்னும் சொல்ல போனால் 3 விதமாக கூட பார்க்கலாம். ஸ்ரீலங்கா இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் அகதிகளாக இருக்காங்க. இன்னொன்று ஸ்ரீலங்கா இப்போ இலங்கைக்குள்ளே இருக்கிற மக்களுடைய இப்போ போருக்கு பிந்தைய நிலை, அல்லது இப்போ உங்களை போன்று கனடா, அமெரிக்கா போன்று குடியுரிமை அங்கே இருக்கிற குடியுரிமை பெற்று இருக்கக்கூடிய ஒரு 3 நிலை. அதுல இருக்கிற நீங்க சொன்ன இந்த நினைவு எழுதுதல், அல்லது இப்ப நீங்க சொன்ன இந்த நாஸ்டால்ஜியா இல்ல மெமரி லாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் இது இந்த ஸ்ரீலங்கன் கான்டெக்ட்ல இந்த மாதிரி இப்போ ஆப்ரேட் ஆகுது? ஏன்னா பாலஸ்தீன் கான்டெக்ட்ல இன்னைக்கு வரைக்கும் அது விஷயம் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா நீங்க மிக முக்கியமான விஷயத்த ஒன்று சொன்னீங்க. 2009 அந்த போர் முடிவரும்ன்ற பொழுது அப்ப நடந்த நிகழ்வுகள் திரும்ப ஒரு இளைய தலைமுறை, ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு அடையாளத்தை நோக்கி தள்ளி இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி தானே. இப்போ ஒரு போர் முடிஞ்சிருச்சு, ஏறக்குறைய பார்த்தா ஒரு 12 வருஷம் ஆயிருச்சு. இப்போ அதோட கான்டெக்ட், இப்போ ஐடென்டிட்டின்றது இப்போ எந்த மாதிரி இருக்கு சார்? அதாவது நீங்க சொன்ன மாதிரி தமிழ் இஸ் நோ மோர் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. வெரி ரைட்லி செட். இப்போ அன்னைக்கு இப்போ அந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி இப்போ அந்த சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற, ஏன்னா இப்போ பாலஸ்தீனோட ஒரு வேளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீன்ல ஏதோ ஒரு தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. திரும்ப அந்த ஐடென்டிட்டின்றது அதாவது என்ன சொல்றது, ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கு. நிறைய பிளாக்ஸ்ல பயங்கரமா எழுதி ஒரு மூவ்மெண்ட் நடந்துட்டே தானே சார் இருக்கு. இப்ப அந்த மாதிரி இப்ப பிடிஎஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல சார், அந்த மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் பாலஸ்தீன்ல நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி ஸ்ரீலங்கன் கான்டெக்ட்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா? இதுதான் கேட்கலாம். நன்றி சார். உங்களுடைய முதலாவது கேள்வி இத்தகைய அகதிகளுக்கான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்க வேண்டும், உலகளாவிய ரீதியில் இருந்தா எப்படி இருக்கும்ன்றதுதான் நீங்க கேட்டீங்க. என்ன இல்ல, முதல்ல வந்து இந்த கம்பேர் பண்ணி இந்த கட்டமைப்பு ஒண்ணு சார், கண்டிப்பா அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த கம்பேர் பண்ணி பண்றாங்கல்ல, இப்ப இலங்கை அகதிகளையும் ஒப்பிட்டு பாக்குறது, அது பொதுவா நீங்க சொன்னீங்க, அதாவது ஹைரார்கி ஆஃப் பெயின்ஸ் பத்தி சொன்னீங்க. ஆனா சில சமயங்கள்ல ஒரு சரியான கம்பேரிசனா இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. குறிப்பா இந்த இலங்கை அகதிகளை வந்து பாலஸ்தீன் அகதிகளோடு கம்பேர் பண்ணி பாக்குறது, அப்படி அந்த கம்பேரிசன் வெறும் சஃபரிங்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க பண்றாங்க, இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல பண்றாங்க. ஆனா அதை தாண்டி பார்க்கும்பொழுது இன்டெலெக்சுவல் சைட்ல இன்னைக்கு நிறைய பாலஸ்தீன விஷயங்கள் நிறைய பேசப்படுது. அது ஸ்ரீலங்கன் விஷயங்கள் அந்த அளவுக்கு இல்லதானே சார்? சரியா? நல்ல ஒரு உண்மை சம்பவத்தை சொல்வதன் மூலம் இந்த கேள்விக்கு கேள்வி அணுகலாம். இந்த ஹைரார்கி ஆஃப் பெயின் அல்லது இந்த நாடுகள் தாங்கள் லிபரலான மனித உரிமைகளை மதிக்கின்ற, அகதிகளுடைய உரிமைகளை மதிக்கின்ற நாடுகள் என்று ஒரு புறம் சொல்லி கொண்டாலும் மற்ற புறம் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ருவாண்டாவில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை சந்தித்த அந்த காலகட்டத்தில் அப்பொழுது சென்றிருந்த அந்த எங்களுடைய பல்கலைக்கழகம் சார்ந்த ஆய்வுக்கு நானும் என்னுடைய இன்னும் ஒரு ஆய்வாளரும் சென்றிருந்தோம். அப்போ நாங்கள் இருவரும் அங்கே இருக்கிறோம் என்று தெரிந்தவுடனே அப்போது இருந்த கனேடிய அரசாங்கம் எங்களுக்கு அவர்களுடைய தூதரகம் மூலம் ஒரு தகவல் அனுப்பியது. நீங்கள் 2 ஆய்வாளர்கள், பல்கலைக்கழக புலமையாளர்கள் அங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் இவர்களை பற்றி அவர்களோடு வேலை செய்து அறிந்தோம். எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையானவர்களை அவர்களுக்கு தஞ்சம் புகலிடம் கொடுத்து கனடாவுக்கு அழைத்து வந்து அவர்களை நாங்கள் வாழ்வு கொடுக்க விரும்புகின்றோம். அப்படியானவர்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்து தர முடியுமா என்று கேட்டார். சரிதானே? அப்போ பொறுப்பு என்னிடமும் என்னுடைய அந்த மற்ற ஆய்வாளர்களும் கேட்கிறார்கள். அப்ப திருப்பி நாங்கள் கேட்டோம், எவ்வளவு பேரை நீங்கள்
இந்த மாதிரியான ஆக்களை நீங்கள் கொடுப்பீங்களேன்னு. அவர் சொன்னார்கள் 100 பேர் என்று. இங்கே லட்சக்கணக்கான ஆக்கள் இருக்கணும். அப்போ நாங்கள் திருப்பி கேட்டோம், இங்கே இந்த அந்த 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 முகாம்கள் 2-3 முகாம்களிலேயே லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏராளமான பேர்கள் பெண்களும் குழந்தைகளும். நீங்கள் இவ்வளவு இந்த இந்த இதுக்குள்ளே போய் நாங்கள் 100 பேரை எங்களை தெரிவித்தான்னு கேட்குறீங்கள். அப்போ நாங்கள் ஹைரார்கி ஆஃப் பெயினை பார்த்து எடுக்கிறதாக்கல. அப்போ திருப்பி இல்லை, நாங்கள் திருப்பி எங்களோட கதை கொண்டு போட்டு, சரி எங்களுக்கு மேலிடம் உத்தரவு தந்திருக்குது, 100 பேர் வேண்டாம், 500 பேர் எடுக்கலாம். அப்போ எங்களுக்குள்ளே ஒரு தார்மீக ஒரு மோரல் இல்லைமா. என்னென்றால் எல்லாம் எங்கட இந்த மோரல் அடிப்படையை வச்சுக்கொண்டு இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லைன்னா ஒருவருக்கு கொடுக்க முடியாதுன்னு அப்படியே விடுவதா, அல்லது 500 பேருக்காவது இது வாய்ப்பை கொடுக்குறதான்றது ஒரு பெரிய பெரிய ஒரு சங்கடமான நிலைமையாக போயிட்டு. ஆனால் பிறகு பல்வேறு மட்டங்களையும் கலந்து ஆலோசித்து நண்பர்கள் இத்தகைய அனுபவங்கள் உள்ள இல்லை, இவர்களில் மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் 500 பேர் குடும்பங்களை அனுப்பத்தான் வேண்டும் என்று ஒரு பரவலான அங்கு ஏற்பாடுக்கு பிறகு போனால், அதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் எங்களுக்கு சொல்லுது என்னன்னா, நீங்கள் எடுக்கிற 500 பேரும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இவ்வளவு கல்வி அறிவு இருக்கும். ஏண்டா அவர்கள் கனடாவுக்கு வந்து கனேடியன் லேபர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அது சரி. இப்போ நாங்கள் இதுதான் நான் சொல்ல வர சிக்கல் என்றால், ஹைரார்கி ஆஃப் பெயின் அங்கால இப்போ இந்த நாடுகள் இந்த மாதிரியான ஆக்களை எடுத்துக்கொண்டு வர்ற பொழுது, அவர் இப்போ சிரியாவிலிருந்து 30,000 பேரை இங்கே எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த 30,000 பேருக்கும் எல்லா வகையான ஆங்கிலம் தெரியுமா, என்ன படிச்சிருக்கணும், டிகிரி எல்லாம் பார்த்தா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து அவர்கள் உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஆக்களை இருக்கணும்னா அந்த பொருளாதார கண்ணோட்டம்தான் பெரும்பாலான நாடுகள் எடுக்கக்குள்ளே அதனுடைய அடிப்படையாக இருக்குது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுக்கவே மாட்டேறது. வேறு எடுக்கிறவர்களுக்கும் இந்த மனித உரிமை, காருண்யம் அல்லது இப்போ இரக்கம் அல்லது ஒரு உணர்வு தோழமை காரணமாக என்று சொல்லி கொண்டாலும், ஆனால் பின்னணியில் இந்த வகையான இதுதான் பெரும்பாலான நாடுகளுடைய இதாக இருக்கிறது. அதை நாங்கள் நிச்சயமாக சொல்லத்தான் வேணும். இது நீங்கள் 500 பேர் எடுத்தாலும் நீங்கள் மொழி தெரியாதவர்கள் எடுக்க மாட்டீங்க, அல்லது மொழி உங்களுக்கு கொஞ்சமாகவும் தெரிய வேணும். அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் இந்த இவை ஒரு வகையில் ஹைரார்கி ஆஃப் பெயினோடு சொல்லுங்க பூபதி, சொல்லுங்க. எனக்கு இல்லை சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இந்த அந்த விஷயங்கள் ஒரு உண்மைதான் சார். அந்த ஆக்சுவலா நீங்க அந்த இப்ப எவ்வளவு பேர்த்த எடுக்கணும், ஏன்னா ஒரு வகையில பார்த்தா இதுவும் ஒரு வகையான ஒரு கொத்தடிமைத்தனம் தானே சார். அதைத்தானே அவங்களும் ஒரு மாடர்ன் கொத்தடிமைத்தனம் தானே, நவீன கொத்தடிமைத்தனம் தானே இதை வந்து இப்படி செலக்டடா எடுக்கிறதும் கூட. இல்ல, நான் உங்களுடைய இன்னொரு அந்த மற்ற கேள்விக்கு மறுமொழி சொல்ல மறந்து போனேன். இந்த அரசியல் அடையாளமாக 2009 இனப்படுகொலைகளுக்கு பிறகு இந்த மாறிய பொது தலைமுறைக்கு என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்பது அதை பற்றி கேட்டிருந்தீங்களே. ஆமா சார். 2009 ஆமா. இப்ப நீங்க சொன்னீங்க 2009 அப்புறம், ஏன்னா இப்போ மற்ற அகதிகளோட பார்க்கும்போது அவங்களுடைய அகதிகள் நிலைன்றது இப்பயும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஸ்ரீலங்கன் கான்டெக்ட்லயும் தொடருது. ஆனா ஏதாவது ஒரு வகையான ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் இப்போ பாலஸ்தீன மக்களா இருக்கட்டும், இல்ல சிரியன் கான்டெக்ஸ்டா இருக்கட்டும், தொடர்ந்து ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கன்ல வந்து இப்ப ஒரு வகையான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல சார். ஒரு ஸ்ரீலங்கம் அரசாங்கம் சார்ந்த கட்டமைப்பு, போர் முடிந்து விட்டது, இப்போ ஒரு வகையான அமைதி நிலவுகிறது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு கருத்தாடல் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ உலக அளவிலும் கூட அவங்களுடைய ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் பத்தியான இதை வந்து பெரிய அளவில் பேசப்படுவதில்லை. ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இளைய தலைமையில 2009 அப்புறம் இப்ப அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமான அதுக்கப்புறமும் பெரிய லெவல் இல்லாதனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த போர் முடிவுன்றது ஒரு வகையான ஒரு அடையாளத்தை திரும்பவும் அவங்களை அந்த தமிழ்ன்ற அடையாளத்தை நோக்கி இழுத்துட்டு வந்துச்சு இளைய தலைமுறைன்னு சொன்ன யங்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் இப்ப எப்படி சார் இருக்கு இந்த கடந்த 12 ஆண்டுகள்ல என்ன மாதிரி இருக்கு சார் ஆக்சுவலா அதோட நினைவுகள் இல்ல அடையாளங்கள், இந்த மாதிரி அரசியல் அடையாளம் சொன்னீங்க, இந்த
அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ன்றது எப்படி சார் இருக்கு? இப்போ கொஞ்சம் வலுவா இருக்கா, வலு பெற்றிருக்கா, இல்ல வலு இழந்திருக்கா, இல்ல எந்த மாதிரி சார் இருக்கு இப்போ? ரெண்டு குறிப்பு. முதலாவது, இந்த இந்த 2009க்கு பிற்பாடு இத்தகைய அரசியல் அடையாளத்தோடு எழுச்சி பெற்ற அந்த தலைமுறைதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஐக்கிய நாடுகள் அவையிலே அல்லது பாதுகாப்பு ஐக்கிய நாடுகள் அவையில அல்லது இந்த இன்டர்நேஷனல் ஐசிசின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அல்லது இந்த போர்க்குற்றங்கள் விசாரிக்கக்கூடிய ஆணைக்குழு எல்லாவற்றிலும் இலங்கை அரசையும் இலங்கை தளபதிகளையும் கொண்டு போறதுக்கான அந்த முற்றுமுழுதான அந்த செயற்பாடு, அந்த ஆக்டிவிசம் அந்த தலைமுறைகிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த தலைமுறை ஆக்கள் தான் இந்த பல்வேறுபட்ட புதிய மனித உரிமை நிறுவனங்களை அல்லது இனப்படுகொலைக்கு எதிரான நிறுவனங்களை நிறுவி நடத்தி வருகிறார்கள். அவர்கள்தான் ஐக்கிய நாடுகள் அவையிலும் நியூயார்க்கிலும் மற்றது பல்வேறுபட்ட இந்த நாடுகளிலும் போய் பிரச்சாரம் செய்வார்கள். இப்பொழுது கனடாவிலும் அமெரிக்காவிலும் லண்டனிலும் மிக முக்கியமாக அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் பணித்துறை ஆட்சியோடு எல்லாம் போய் பேச்சுவார்த்தைகள் நடத்தி தொடர்ச்சியாக இவற்றை செய்து வருவது அந்த புதிய தலைமுறை தான். அவர்களுடைய இன்னுமொரு கூறி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த தமிழர்களுடைய இனப்படுகொலை, தமிழர்களுடைய இந்த 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 கதை, இந்த நெரட்டிவ் தமிழர்களுடையது மட்டும் இல்லை, கனேடியன் நேஷனல் நெரட்டிவின் ஒரு பகுதியாக அவர்கள் அதை மாற்றுகிறார்கள். It is not a Tamil narrative only. It is a part of the Canadian Tamil narrative. It's also the Canadian national narrative. அதுதான் இந்த விஷயம்தான் லண்டன்லையும் நடக்குது, பல்வேறுபட்ட மற்ற நாடுகளையும் இருக்குது. அதாவது தமிழர்கள் என்றவர்கள் வேற யாக்கள் இல்லை, அவர்கள் கனேடியர்கள். என்ன இங்கே தான் இருக்கார். கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் பேர் இருக்கிற பொழுது அவர்களுடைய கதையும் அவர்களுடைய மரபும் அது கனடிய மரபாகுது. அதால் தான் இங்கே தமிழ் மரபுத்திங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கடந்த வாரம் இனப்படுகொலை ஜெனோசைட் எஜுகேஷன் வீக் என்றதை இந்த எங்களுடைய மாநில பாராளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. ஒரு கிழமைக்கு இந்த மே மாதத்திலே ஒரு கிழமை ஒரு இந்த தமிழ் இனப்படுகொலை வேறு இனப்படுகொலை பற்றிய கல்வி அறிவூட்டுகின்ற ஒரு இதாக மாற்றி இருக்கிறது. அதற்கு எதிரான பல எதிர்ப்புகளை இலங்கை அரசாங்கம் எடுத்து வருகிறது. இப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் செய்கிறது நான் முதல் சொன்ன இந்த 2009க்கு பிற்பாக அரசியல் ரீதியாக எழுந்த தலைமுறை. அது ஒன்றும். அந்த முக்கியமான இன்னும் ஒரு கருத்து, இது நான் இதை பற்றி ஒரு ஆய்வு, ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன். அது என்னவென்றால், இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய தமிழ் தலைமுறைக்கு அதுல 2 வகையான போக்கு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, இந்த தொலைவு தரும் பொறுப்பின்மை, irresponsibility of distance. தொலைவு தரும் பொறுப்பின்மை என்பது ஒன்று. அது எப்படி என்றால், நாங்கள் இடத்துல இருந்து துயர்படுகிற மக்கள்னா துயரமாக எங்களுக்கு அந்த துயரம் இல்லை, தெரியாது. நாங்கள் அங்கே பிறக்கையில் நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோம், இங்கே தான் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அதை பற்றி எது ஒரு அக்கறையும் இல்லை. நாங்கள் பொறுப்பில்லாத முறையில் எல்லா விஷயத்தையும் செய்வோம். எங்களிடம் இருக்கிற பணத்தை கொண்டு போய் கொழும்பில் இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்சனுடைய அனுசரணையின் பேரில் உருவாக்கப்படுகின்ற வீட்டு திட்டங்களில் நாங்கள் முதலிடுவோம். தொலைவு தரும் பொறுப்பின்மையோடு செயல்படுகின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. அதுபோல தொலைவு தருகின்ற பொறுப்போடு செயற்படுகிற ஒரு செக்ஷன் இருக்கு. தொலைவு தருகிற பொறுப்பு என்னென்றால், நாங்கள் அங்கே போக முடியாமல் இருக்கு, அங்கே எங்களுக்கு போக இயலாது, அதனால் அங்கே இவ்வளவு தூரம் அவர்கள் சிரமப்படுகிறார்கள், வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி, எங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதி, அதை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த தொலைவில் இருந்த பொறுப்பு கூடவே
நாங்கள் இப்படி அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறபடியால் அவர்களிடம் போய் இந்த அரசியலை செய், இந்த கட்சிக்கு வாக்கு போடு அல்லது இப்படி செய்யறதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கு இருப்பவர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளையும் தங்களுடைய அரசியல் கோரிக்கைகளையும் அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் இங்கே இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அமர்த்த முடியாது. அப்படியான இயங்குகின்ற தொழிற்படுகின்ற ஒரு தொகுதி மக்கள், அதுதான் தொலைவு தருகின்ற பொறுப்புணர்வோடு செயல்படுபவர்கள். அப்ப இந்த தொலைவு தருகின்ற பொறுப்பின்மைக்கும் தொலைவு தருகின்ற பொறுப்புக்கும் இடையேயான ஒரு 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 கயிறெழுப்பு எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. அது எங்களுடைய சமூகத்தில் மட்டுமல்ல, பலஸ்தீன்லையும் இருக்கிறது. அதான் அந்த அது யூத சமூகத்திலையும் இருக்கிறது. அது ஒரு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு அரசியல் சமூக வரலாற்று யதார்த்தமாக அப்படி இருக்கிறது. அப்ப எங்களுடைய பணி என்னவென்றால், தொலைவு தருகின்ற பொறுப்போடு பணிபுரிபவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதும் தான். இதுதான் என்னுடைய அவதானம். நன்றி நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. நன்றி நன்றிங்க. நான் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஜவஹர், நான் பேசுறேங்க சார். அதாவது நீங்க சமூக விஞ்ஞானம் அல்லது அறிவுத்துறைகள் விளக்க முடியாத இடத்துல நம்முடைய கலைகள், இலக்கியங்கள் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யுது அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டீங்க. அப்போ அதுல அதை நான் எதோட இணைக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னதுல, நினைந்து அழுதல், நினைவு எழுதல், நினைவு அழிதல்ங்கிற 3 நிலைகளை நம்ம 3 நிலைகளை சொல்ற போது, இப்போ ஈழத்தில் இருந்து எழுதக்கூடிய இந்த 3 கட்டங்கள், குறிப்பாக நம்ம அங்கிருந்து அதாவது 80களுக்கு பிறகு அங்கிருந்து தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் இந்த 3 கட்ட எழுத்துக்களை எப்படி நாம் வகைப்படுத்துறது? இதே போல நாம் புலம்பெயர்ந்த எழுத்துக்களை இப்படி நாம் வகைப்படுத்துற போது அதற்கும் இவற்றுக்குமான ஒரு ஊடாட்டம் அல்லது இடைவெளிகள், இவற்றை எப்படி நாம அவதானிக்கிறது அப்படின்னு நான் கேட்கிறேன். நன்றி நன்றி. ஒரு கவிஞருக்கு சங்கடம், இதைவிட சங்கடம் தரக்கூடிய வேறு கேள்வி இருக்க முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இலக்கிய திறனாய்வு, இலக்கிய விமர்சனம் போன்றவற்றை நான் மிகவும் அவதானமாக நான் தவிர்த்து விடுவது வழமை. ஏனென்றால் கவிஞருடைய பணி கவிதை எழுதுவது. அந்த கவிதை என்ன வகைக்குள் வருகிறது அல்லது அந்த கவிதையினுடைய கவிதையியல் என்ன என்பதை பற்றியெல்லாம் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் விமர்சகர்களும் பல்கலைக்கழக ஆய்வாளர்களும் தான் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அது ஒன்று. இரண்டாவது, இந்த சமூகவியல், மானுடவியல், சமூக விஞ்ஞானத்துறை ஆய்வாளர்கள் அல்லது இலக்கியங்களையும் கவிதைகளையும் தங்களுடைய சமூகவியல் ஆய்வுகளுக்கான ஒரு கச்சா பொருளாக பாவிக்கின்ற பல ஆய்வாளர்கள், சமூக விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அது தவிர்க்க முடியாது. அது தலித் இலக்கியத்தை எடுத்தாலும் சரிதான், பெண் இலக்கியத்திலும் அந்த இலக்கியத்தினுடைய இலக்கிய தரம் என்ன, அது எங்களுக்கு தரக்கூடிய அனுபவ செழுமை என்ன, அதனுடைய படைப்பியல் சார்ந்த உள்ளார்ந்த நுண்ணுணர்வுகள் எப்படி இருக்குது என்பதை பார்ப்பது அல்ல அவர்களுடைய பணி. அத்தகைய இலக்கியங்கள் அவர்களுக்கு வெறுமனே ஒரு கச்சா பொருள். சரிதான். அத்தகைய ஒரு பார்வை பார்த்து எழுவதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு சமூகவியலாளராக, சமூக விஞ்ஞானியாக என்னுடைய அனுபவத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல இலக்கியங்கள் சில வகையான உள்ளுணர்வுகளையும் புதிய பார்வைகளையும் எங்களுக்கு தருகிறது. எனவே இலக்கியங்களை நாங்கள் அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். இப்ப இந்த ஒரு கருப்பின மக்களுடைய போராட்டத்தில் ஒரு அமைதியான போராட்டத்தில் பங்கு கொண்டமைக்காக கைது செய்யப்பட்டு அமெரிக்க சிறைச்சாலையில் 38 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கருப்பு போராளி நமக்கு தெரியும்.
அங்கே ஒரு பெண்ணை பாலியல் வல்றவுக்கு உள்ளாக்கியவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனையே 12 ஆண்டுகள் தான். ஆனால் கருப்பின மக்களுக்கான உரிமைக்காக ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்ட இந்த பிளாக் பேந்தர் பார்ட்டி என்ற அந்த கட்சியினுடைய ஒரு தோழர், அவரை 38 ஆண்டு காலம் அமெரிக்கா கடவுளுடைய சிறை தண்டனைகளை வச்சிருக்கு. அமெரிக்க சட்டமைப்பு அப்படித்தான். அவன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மிக மோசமான ஒரு சிஸ்டம். அப்ப அந்த 37 காலமும் அந்த சிறைக்குள்ளே இருந்து அவர் பட்ட அந்த அது தொடர்பான அந்த அனுபவங்கள், அதை நான் சமூகவியல் ஆய்வுகளை கொண்டு வர முடியாது. ஆனால் அவர் சொல்கிற சில கருத்துக்கள் அப்படியே புது வகையான அனுபவமாக நமக்கு வருகிறது. அப்போ அவருடைய அனுபவத்தை நான் கஷாப்பொருளா மாற்றுறதுக்கு சமூக விஞ்ஞானிகளுக்கு விட முடியாது. ஆனால் ஒரு மின்னல் தரித்த மாதிரி என்ன, அவர் நெல்சன் மண்டலா விட கூட ஆண்டுகள் இருந்திருக்கார் சிறைக்குள்ள. அது மற்றது குறிப்பாக இந்த காலகட்டங்களை பற்றி பேசுவது அது விமர்சனம் சார்ந்தது, திறனாய்வு சார்ந்தது. ஆனால் இந்த காலகட்டங்களை நாங்கள் கண்டுபிடிப்பது அல்லது ஒரு தமிழ் சூழல்ல இலக்கிய விமர்சனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போக்குகளை பற்றி கதைக்கிற முறை இருக்கு. தனிப்பட்ட ஒரு எழுத்தாளர் கவிஞரை பற்றிய ஒரு முற்றுமுழுதான ஆய்வுகள் பெரும்பாலும் குறைவு. இந்த போக்கு இருக்கிறது, இந்த போக்கினுடைய இது ஒரு மிகவும் இது எங்களுக்கு வளம் சேர்க்காத ஒரு ஆய்வு முறை. ஏனென்றால் எங்களுக்கு போக்குகளை நாங்கள் அவதானிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அப்போது நாங்கள் மாற்றங்களை கவனிக்கலாம். எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த தனிப்பட்ட ஆளுமைகள், படைப்பாளிகளுடைய கவிதையியல் அல்லது எழுத்தியல் மாற்றங்கள், அவற்றை நாங்கள் கண்டுபிடிப்பது. இதை ஆங்கிலத்தில் சொல்வதுன்னு சொன்னால் இலக்கிய திறனாய்வு சொற்பாட்டில் இந்த ப்ரோக்ரெஷன் ஆஃப் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது 1980ஆம் ஆண்டு நான் எழுதின கவிதைக்கும் 2021 நான் எழுதின கவிதைக்கும் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன, இந்த கவிதையியல் மாற்றங்கள் என்ன, கருத்தியல் மாற்றங்கள் என்ன, மொழி மாற்றங்கள் என்ன, இவற்றை பற்றி கண்டுபிடிப்பது, இவற்றை பற்றி பேசுவது அதுவும் முக்கியம். எப்படி இந்த போக்குகளை பற்றி பேசுவது முக்கியமோ இந்த 2வது அம்சம்தான் எங்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது. நன்றிங்க சார். இப்ப நீங்க ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை சொல்லியிருக்கீங்க. அதை நான் தொடர்பா நான் கேட்டுறேன். மற்றவங்க கேள்வி கேட்கறாங்க, ஆனா நான் அந்த தொடர்புடைய ஒரு விஷயங்கிறதுனால நான் கேட்டுறேன். இப்போ இந்த திறனாய்வு அப்படிங்கிறது ஒரு இலக்கிய பிரதிகளையோ அல்லது கலை பணுவல்களை ஒரு கச்சா பொருளாக பாக்குறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா நீங்க பாக்குறீங்க. அப்போ இலக்கிய திறனாய்வோ அல்லது கோட்பாடு என்பது ஒரு மனித வாழ்க்கையின் மீதோ அல்லது யதார்த்தத்தின் மீது ஒரு வன்முறை நிகழ்த்தக்கூடிய இடத்தை நோக்கி தான் அது போகுது. எந்த ஒரு விடுதலையும் அது தர முடியாத வெறும் கச்சா பொருளா பார்த்து ஒரு ஆய்வு செய்வதனால என்ன பயன் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போற போது அது ஒரு வகையான மேட்டுமைத்தனமான ஒரு அகடமிக் டிஸ்கோர்ஸ்குள்ளேயே ஒரு தேங்கி போற மாதிரியான ஒரு நிலைக்கு வர்ற மாதிரி வருது. அந்த இடத்துலதான் கலைங்கிறது முக்கியமானது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இது இடம் ரொம்ப இதை நான் பார்க்கணும்னு நான் சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். அதனாலதான் இப்ப என்னுடைய கவிதைகளை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கேன், எனக்கு பயன்தான் வருது. அதைட்டு பெரிய கௌரவமோ அல்லது ஒரு மகிழ்ச்சியோ வாரதை விட கொஞ்சம் ஒரு அச்ச உணர்வு தான் வருகிறது. இந்த பாடத்திட்டத்தில் வைக்கிறது வேற, படிப்பிக்கிறது வேற. 2-3 கேள்விகளை இந்த இதுல சட்ல அனுப்பியிருக்கிறார்கள் ஜவஹர். அதை எடுத்துக்கொள்ளுமா? எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தங்க பூமகன் ஒருத்தங்க கை உயர்த்திருக்காங்க, அவங்க பேசட்டுமா? நான் அந்த இப்ப முதலாவது கேள்வி, சரி, அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் மறுமொழி சொல்ல தமிழ்ல சொன்னாலே போதுமா? நீங்க ஆங்கிலத்துல சொல்லிட்டு சுருக்கமா சம்மரி மாதிரி சொல்லிடு. யாரு இந்த ஜெனிஷா ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறார். In the current political circumstances in Sri Lanka, could you say something concerning refugee repatriation? நான் அதுக்கு தமிழ்ல சொல்ல வேணுமா ஆங்கிலத்தில் சொல்ல வேணுமா? Your microphone is on. Ganesha, you want the answer to be given in English or Tamil? Sir, anything is fine, sir. She's from Tamil Nadu only, so anything is fine for her, no problem. So if you want to, I think if it can be better articulated in English, you can go ahead, sir, and later you can summarize in Tamil in 1 or 2 sentences. இலங்கையில தமிழ் மக்களுடைய இலங்கையினுடைய நிலையை பொறுத்தவரையில
இந்த அனுப்புவதா அனுப்பாமல் விடுவதா என்பது அல்ல கேள்வி. இந்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியது யாரிடம் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அகதிகளிடம். அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு, அவர்களுக்கு மாண்பு இருக்கு, அவர்களுக்கு உரிய கௌரவம் இருக்கு, அவர்களுக்கு தங்களுடைய நிலைமை, தங்களுக்கான தீர்வை என்னவென்று சொல்றதுக்கான அந்த உரிமை இருக்கிறது. அதிலே அவர்களை கேட்க வேணும், உங்களுக்கு நீங்கள் இங்கேயே இந்தியாவினுடைய குடியுரிமை பெற்று இங்கே இருக்க உங்களுக்கு விருப்பமா, அல்லது நீங்கள் இலங்கைக்கு திரும்பி போக விரும்புகிறீர்களா? அவர்கள் எடுக்கிற முடிவைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய முடிவை அவர்கள் மீது திணிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு 82, 83 இருந்து இவ்வளவு காலம் எங்கிருந்து இவ்வளவு காலம் ஒரு நாட்டில் இருந்தால் நீங்கள் குடியுரிமை மட்டுமில்லை, இந்த ஒரு நாட்டினுடைய பிரதமராக கூட வந்திருக்கலாம். கனடாவில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் வந்திருக்கிறோம் அப்படி. ஆனால் அதால தான் இதுக்கு ஒரு பாலிசி டிசிஷன் மாதிரி கொள்கை அரசாங்கத்தினுடைய கொள்கை தீர்மானம் மாதிரி எல்லாவர்களையும் திருப்பி அனுப்புவதும் எடுக்க முடியாது, அல்லது எல்லாருக்கும் நாங்கள் இந்திய குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எடுக்க முடியாது. அவர்களை கேட்கணும், அவர்கள் யாருக்கெல்லாம் இந்திய குடியுரிமை பெறுவது விருப்பமோ அவர்களுக்கு அந்த குடியுரிமை அங்கே வழங்கப்பட வேண்டும். யாருக்கெல்லாம் திரும்பி போக வேண்டும் விருப்பமோ அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் பொதுவான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. நன்றிங்க சார். அடுத்தது பூமகள், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்கு. பூமகள், நீங்க உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சேரன். வணக்கம் தலைவர். புலம்பெயர்ந்து சென்ற ஈழத்தமிழர்கள் எங்கே புலம்பெயர்ந்து சென்றார்களோ அந்த நாடுகளில இருந்து இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அவர்கள் தமிழை எப்படி உணர்கிறார்கள்? அவர்களிடமிருந்து ஒரு தமிழ் படைப்புகள் உருவாயிருக்குதா? இதுதாங்க கேள்வி. இந்த புதிய தலைமுறையில இருந்து, அதாவது இந்த நாடுகள், புலம்பெயர்ந்த நாடுகளிலேயே பிறந்து வளர்ந்த தலைமுறையிடமிருந்து பெரிய அளவில் தமிழ் மொழியில் இலக்கியங்கள் வரவில்லை. ஆனால் ஆங்கில மொழியில், ஜெர்மன் மொழியில், பிரெஞ்சு மொழியில், அந்த பல்வேறுபட்ட மற்ற மொழிகளில் அவர்களுடைய இலக்கியங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அவருடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால், அவர்கள் டச்சு மொழியில், இப்போ செந்தூரன் வரதராஜா என்று ஒரு நாவலாசிரியர் இருக்கிறார். அவர் மிகச்சிறு வயதில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்தவர். இப்பொழுது ஜெர்மன் மொழியில் எழுதுகின்ற ஒரு முக்கியமான நாவலாசிரியர் அவருக்கு பேர் செந்தூரன் வரதராஜா. அவருடைய 2 நாவல்கள் வெளிவந்து அமோகமான வரவேற்பை பெற்றிருக்கின்றவர். ஜெர்மன் மொழியில் எழுதுகிறார். ஆனால் அவருடைய நாவல் முழுவதும் தமிழ் அனுபவம், தமிழ் நிலைப்பட்ட அனுபவம். ஆனால் ஜெர்மன் மொழியில் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதுதான் இந்த ஏராளமான கவிதைகள் வருகின்றன. ஒரு சிலர் இப்ப அருட்பிரகாசம் என்ற ஒரு முக்கியமான எழுத்தாளர், அவர் தான் இந்த புக்கர் பரிசுக்காக அவருடைய நாவல் அந்த ஷார்ட் லிஸ்ட்ல போட்டது. ஆனால் அந்த புக்கர் பரிசு அவருக்கு கிடைக்காம போயிடும். அவருடைய 2 நாவல்கள் வந்திருக்கின்றன. ஒன்றுக்கு பேர் ஆங்கிலத்தில், முதலாவது நாவல் தி ஸ்டோரி ஆஃப் a brief marriage என்றது, மற்றது பேசேஜ் நார்த். இந்த 2வது நாவலுக்கு தான் இந்த புக்கர் பரிசுக்கு அதனுடைய ஷார்ட் லிஸ்ட்ல தெரிவு செய்யப்பட்டது. அவர் அந்த 2 நாவல்களும் இனப்படுகொலையினுடைய பாதிப்பால் விளைந்தவை. அவற்றால் ஏற்பட்ட அருமையான நாவல்கள். அவர் ஆங்கிலத்தில் எழுதுகிறார். ஆனால் அவர் தமிழிலும் எழுதக்கூடியவர், தமிழ் நன்கு தெரிந்தவர். ஆனால் இத்தகைய அனுபவங்களை தமிழில் எப்படி எழுதுவது,
அதை எழுதுகிற பொழுது இந்த அனுபவங்களுடைய முழு உணர்வுமே இல்லாமல் எழுவது சாத்தியமா போன்ற அற கேள்விகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழிலே எழுதக்கூடியவர்கள் அடுத்தடுத்த தலைமுறையில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் எங்களுடைய இந்த தமிழ் நிலைப்பட்ட தமிழ் வழிபட்ட அனுபவங்களை வேறு வேறு மொழிகளில் எழுதுபவர்கள் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறார்கள், இன்னும் நிறைய பேர் வருவார்கள். அந்த வகையில் தமிழ் அனுபவங்களும் தமிழ் என்ற அடையாளமும் ஒரு பரந்த அளவில் உலகம் முழுக்க இருக்கத்தான் போகிறது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு ஒரு துணை கேள்வி அவனுக்கு கேட்கிறேன். ஒரு ஜெர்மன் மொழியிலயோ அல்லது ஒரு பிரெஞ்சு மொழியிலயோ நம்மளுடைய தமிழருடைய அனுபவத்தை அந்த மொழியால சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு முடியுமா? அதான் அது நான் அதுக்கு கொஞ்சம் கேட்கணும். இது ஒரு நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுறீங்க. அது என்ன சிக்கல் என்றால், யோசிச்சு பாருங்க, ஒரு 8 மில்லியன் எங்களுடைய 8 மில்லியன் யூத மக்களை ஹிட்லர் நெருப்பில போட்டு கொள்றார், எரிக்கிறார், இனப்படுகொலை. சரிதானே? அதுல தப்பி இருந்த ஏராளமான யூத மக்கள்ல எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பாடகர்கள் எல்லாம். அப்ப அதுல கொஞ்சம் எல்லாருக்குமான ஒரு முக்கியமான எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்குமான மிக முக்கியமான கேள்வி இருந்தால், ஜெர்மன், என்னுடைய மொழி ஜெர்மன், அந்த ஜெர்மன் மொழியை பேசுபவர்கள் ஜெர்மன்காரர் தான் எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த மொழிக்கும் எனக்கும் இனி என்ன உறவு? அப்படி ஒரு உறவு இருக்கிறது சாத்தியமா? எவ்வளவு சங்கடமான கேள்வி என்று யோசிச்சு பாருங்க. சில பேர் ஜெர்மன் மொழியில் எழுதல, பிறகு வேறு மொழியில் எழுதுகிறார்கள். சில பேருக்கு ஜெர்மன் மொழியை விட்டால் வேறு வழி கிடையாது. இது ஒரு மிக இலக்கியமும் கவிதையும் சந்திச்ச மிகப்பெரிய சவால் இதுதான். இந்த மொழியில, அதாவது என்னை இனப்படுகொலை செய்தவனுடைய மொழியில தான் என்னுடைய துயரத்தை நான் சொல்ல வேணுமா? என்னுடைய வேதனையை சொல்லணுமா? அதுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த கேள்வியை நாங்கள் யோசிப்போம். இரண்டாவது, இப்ப என்னை போன்றவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் முதல் மொழியாக இருக்கின்றன. இப்ப எனக்கு ஆங்கிலம் எனக்கு 2வது மொழி என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தமிழும் ஆங்கிலமும் முதல் மொழிகளாகத்தான் நான் சொல்கின்றேன். ஆனால் தமிழ் தான் எனக்கு கவிதை மொழி. நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதுவதில்லை. ஆங்கிலத்தில் வேற எல்லாம் எழுதினாலும் கவிதை எழுதுவதில்லை. எனக்கு தமிழ் கவிதை மொழி. தமிழுடைய தொன்மைக்கும் தொடர்ச்சிக்கும் அதனுடைய கவர்ச்சிக்கும் ஆழத்துக்கும் அழகுக்கும் கவிதைக்கு எனக்கு அதுதான் வேணும். நான் ஆங்கிலத்துக்கு போறதில்லை. அதுபோல இங்கே பிறந்து வளர்கின்ற புதிய தலைமுறை தங்களுக்கு தெரிந்த, தங்களுக்கு நன்றாக வாராயமான மொழியில் தான் எழுதுவார்கள். ஆனால் என்ன சுவாரஸ்யம் என்றால், நிறைய சொற்களும் நிறைய அனுபவங்களும் அவர்களுக்கு தமிழ் சொல்ல தான் மறந்துகிட்டு இருக்கும். அவருடைய பெற்றோர்களிடம் இருந்தோ அல்லது அவர்களுடைய பாட்டிமார் இருந்தோ. இப்ப பாக்கு வட்டி இருக்குது. பாக்கு வட்டி உங்களுக்கு தெரியும். பாக்கு அந்த அது இப்ப பாவனையில எங்கெல்லாம் இருக்கும் தெரியாது. ஆனால் தங்களுடைய பூட்டியம்மா பாவிச்ச பாக்கு வட்டி அப்ப அதை ஜெர்மன் மொழி நாவல்லையோ ஆங்கிலத்திலேயோ கொண்டு வரைக்க பாக்கு வட்டின்னு எழுத வேண்டி இருக்கு. அப்ப அதுக்கு போய் ஒரு டிரான்ஸ்லேஷனை கொண்டு வரையில இந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாங்க பார்க்கலாம். மகிழ்ச்சிங்க. அந்த நெருக்கடியை தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். மகிழ்ச்சி, நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நம்ம கேட்கலாம், இல்லாட்டி நம்ம நிகழ்வுடைய நிறைவு பகுதிக்கு வரலாம். வேறு கேள்விகள்? ஏன்னா நேரமா கேட்டுட்டு இருக்கோம். அரவிந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் தான் கேள்வி. ஆமா சார், உங்களுடைய கருத்து ஏதாவது கேள்வி இருக்குங்களா சார்? அரவிந்தன் சார் சொல்லாம. வணக்கங்க. எனக்கு வினா இல்லை, ஆனா அவங்க சொன்ன கருத்து மிக முக்கியமான ஒன்று. இந்த தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொன்னாங்க இல்லைங்களா? அது நமக்கு தொல்காப்பிய பாயிரத்திலிருந்தே இருக்கு. ஆனா இது சமகாலத்துடைய அல்லது இதுக்கு முன்பின் காலத்தை சேர்ந்த பாணினியில அது மாதிரி இல்லை.
அது மிக முக்கியமான பதிவு. அதாவது ஒரு மொழிக்கான எல்லையை பற்றி பேசுதல் என்ற ஒரு கருத்தியல் இருக்கு இல்லைங்களா, அந்த நமக்கு தொல்காப்பியத்திலும் இருக்கு, 11ஆம் நூற்றாண்டுல வீர சோழியத்திலும் இருக்கு, இலக்கண நூல்கள்ல. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் நினைச்சு பாக்குறேன், சமஸ்கிருத அணி நூல்கள்ல அது மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாணினியத்திலும் இல்ல. மிக தொன்மையான நூலாக இருக்கிற தொல்காப்பியம் போன்று ஒரு தொன்மையான நூல் தான் அது. ஆனா அதுல அது மாதிரி இல்ல. அதனால நீங்க சொல்ற ஒரு கருத்து மிக முக்கியமானதா இருக்கு. அந்த வேறு மொழிகள் இருக்கிறதா தெரியல, தமிழ்ல இருக்கு. இந்த தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக தான் எனக்கு படுது. நன்றி. இல்லை, அது முக்கியமான உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மற்றது நான் பல பல இடங்களிலும் வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், இந்த புவியியல் நிலப்பரப்பு, எங்களுக்கான நிலம், எங்களுக்கான நாடு என்பவற்றின் அடிப்படையில் நாங்கள் அவை தவிர்க்க முடியாத தேவைகளும் இருக்கும் தான். ஆனால் அவற்றுக்கு அப்பால எங்களுடைய தமிழ் மொழி கூறும் நல்லுலகத்தை பற்றியும் நாங்கள் எங்களுடைய அடையாளம் தொடர்பாக சிந்திக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய என்ன கசப்பான அனுபவம் என்றால், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மொழிக்காக, எங்களுடைய மக்களுக்காக ஒரு நாடு உருவாகிவிட்டால் மட்டும் அது எங்களுடைய இலக்கிய வளத்துக்கும், கலாச்சார வளத்துக்கும், பண்பாட்டு வளத்துக்கும் அது பாடுபடும்னு சொல்ல முடியாது. அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. சிந்தனை மாற்றம் வேணும் அதுக்கு. உங்களுக்கு தெரிந்தானே, நான் இதை பற்றி விளக்கமாக நான் சொல்ல தேவையில்லை. இப்போ ஒருவேளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முயன்று ஒரு தமிழீழத்தை உருவாக்குகிறோம்னு நீங்கள் வைத்துக்கொள். நாங்கள் உருவாக்கிவிட்ட தமிழீழ அரசை ஆட்சி செய்ய போபவர்கள் பெரும் வணிக நிதி நிறுவனங்களுடைய பின்னணியில் தான் இருப்பார்கள் என்றால், எங்களுக்கு மொழியிலேயும் ஒரு வளமும் வராது, சாதாரண மக்கள வாழ்விலே ஒளியும் வராது, வரலாறு பற்றிய சிந்தனையும் இருக்காது. எனவே நாங்கள் எங்களுடைய முழு சிந்தனையையும் வளத்தையும் நாட்டுக்குள்ள புவியியல் பரப்புக்குள்ள மட்டும் போடுறது ஒரு மொழிக்கும் அந்த மொழி சார்ந்த இலக்கியத்துக்கும் எவ்வளவு தூரம் வளம் சேர்க்கும் என்றதை பற்றி யோசிக்கணும். அதால எனக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி வாரது. இல்ல, சரியான கருத்து. ஒரு மானுடவியல் சமூகவியல் பார்வையில் நீங்க சொல்லுகின்ற கருத்து மிக அருமையான கருத்து. நல்லது. ஒரு சின்ன உங்களுக்கு முதலே காட்ட வேணும் என்று விரும்பினால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப அண்மையில இது உங்களுக்கு தெரியுது, அண்மையில ஒரு புத்தகம் வந்திருக்கு, ஒரு கவிதை தொகுதி ஆங்கிலத்துல. இந்த தொகுதிக்கு பேர் ஸ்வேர்ல் ஆஃப் வேர்ட்ஸ், ஸ்வேர்ல் ஆஃப் வேர்ல்ட்ஸ், சுழலும் சொற்கள் சுழலும் உலகங்கள் என்று தமிழ் படுத்தலாம். இது லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு ஹக்னி என்ற ஒரு சின்ன பகுதி. அந்த ஒரு சிறிய ஒரு முனிசிபாலிட்டியால் இருக்கு, ஹக்னி என்று பேர் அதுக்கு, லண்டன்ல இருக்கு. அந்த ஹக்னி என்ற அந்த சிறிய பகுதியில பேசப்படுகிற 94 மொழிகள், அந்த 94 மொழிகளையும் இருந்து வந்திருக்கின்ற அற்புதமான கவிதைகளை தெரிவு செய்து அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார்கள். Poems from 94 languages spoken across Hackney. இந்த 94 மொழிகளும் பேசுகின்ற மக்கள் கூட்டம் அந்த சிறு பரப்பில் இருக்குது. இதான் அந்த புலம்பெயர்வு எப்படி அந்தந்த நாடுகள் ஏற்படுத்துகிற தாக்கம். இந்த 94 மொழிகள்ல தமிழ் இருக்கு. தமிழ் மொழியில இருந்து 2 கவிதைகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எப்படி என்ன, ஒரு கவிதை தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த சிறப்பான கவிஞர் குட்டி ரேவதனுடைய ஒரு கவிதை, மற்றது ஈழத்தில் இருந்து என்னுடைய ஒரு கவிதையை எடுத்து போட்டிருக்கிறார்கள். இப்படி மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் இருக்குது. 94 மொழிகள் உலகளாவில பேசப்படும். இந்த புத்தகம் எனக்கு 3 தினங்களுக்கு முன்பு கையில கிடைத்தது. இதை பார்த்தவர்தான் உங்களுடைய தலைப்பை யோசிச்சேன். இதுதான் புலம்பெயர்வு எப்படி அந்தந்த புலம்பெயர்ந்த சமூகங்களுக்கு மட்டுமல்ல, அது போய் தான் குடியேறிய சமூகங்களிலேயும் இந்த வகையான தாக்கத்தையும் மாற்றத்தையும் செலுத்துகிறதுன்னு சொல்லி
இதுதான் ஏற்கனவே முதலில் நான் சொன்னது. இந்த இந்த நெரட்டிவ், இந்த கதையாடல் எங்களுடைய கதையாடல் மட்டும் இல்லை, இது நாங்கள் போயிருக்கிற தேசத்தினுடைய பெருங்கதையாடலோடையும் அந்த கதையாடலாகவும் மாறுகிறது, மாற வேண்டும். மிக்க நன்றிங்க ஐயா. நாம் இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப உற்சாகமான ஒரு அமர்வு. நாம் நீங்க நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா ஐயா? சேரன் ஐயா, உங்களுடைய விருப்பம். நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இப்போ நம்ம தொகுத்து ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ஏதாச்சும்? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. புலம்பெயர்வு, இடப்பெயர்வு, புகலிட எழுத்து என்ற தலைப்பில் மிக சிறப்பானதொரு சர்வதேச அரசியல், பொருளியல், புவியியல், நிலப்பரப்பு எல்லைகளை கடந்து அவைகளின் ஊடாக மொழியியல் என்ற பல தளங்களின் ஊடாக நாம் இவற்றை எப்படி அணுகுவது, அதை நாம் ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர்வு குறித்தும் அதனுடைய நிலைமைகளை எப்படி நாம் அணுகுவது என்பதை குறித்த பல்வேறு அதனுடைய முரண்பாடுகள், ஊடாட்டங்கள், நாம் கண்டடைய வேண்டிய புதிய பாதைகள், அதில் ஏற்படக்கூடிய இன்றைய பன்னாட்டு நுகர்வு கலாச்சாரம் அல்லது பன்னாட்டு உலகமயமாதல் சூழல் அல்லது இணையவழி இந்த மின்னணு ஊடகங்களினுடைய ஆதிக்க சூழல், இப்படி பல்வேறு தரப்புகளின் ஊடாக இவற்றை நாம் எப்படியெல்லாம் அணுகுவது, இந்த இடங்களில் கலை இலக்கியங்களினுடைய முக்கியத்துவங்கள் குறித்தெல்லாம் மிக விரிவாக நமக்கு எடுத்து சொன்ன கவிஞர் சேரன் அவர்களுக்கு நான் மிக்க நன்றி. முறையான நன்றியை இப்பொழுது மாணவர் செழியன் அவர்கள் சொல்வார்கள். மிக்க நன்றி. செழியன், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் தமிழ் மற்றும் ஆங்கில துறை இணைந்து நடத்தும் விளிம்புநிலை மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் 7 நாள் சிறப்பு கருத்தரங்கின் 6ஆம் நாள் நிகழ்வான இன்று கனடா வின்சர் பல்கலைக்கழகத்திலிருந்து கவிஞர் சேரன் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் புலம்பெயர்வு, இடப்பெயர்வு, புகலிட எழுத்து என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவரது முறையில் விளிம்புநிலை மக்களாக யாரை நாம் அடையாளப்படுத்துகிறோம் என்பதையும், இடம்பெயர்வு, புலம்பெயர்வு, அலைந்துணர்வு, அலைக்குடிகள் என்று நம்மால் விளிக்கப்படும் மக்கள் யார் யார் என்பதையும், அச்சொற்களுக்கு பொருள் குறித்தும், அந்த மக்களின் வழிநேர்ந்த வாழ்க்கையை பற்றியும், அதற்கான அரசியல் மற்றும் சமூகவியல் காரணங்கள் பற்றியும் குறிப்பிட்டார். மேலும் சங்க இலக்கியங்களில் புலம்பெயர்வு, இடப்பெயர்வு பற்றிய குறிப்புகளும், கடல் என்பது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்பதை பற்றியும், கூலி முதலான சொற்களுக்கு பின்னால் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் பற்றியும், புலம்பெயர்வு என்பது தமிழ் சமூகத்தின் பொறுத்தவரை இருண்ட காலமாகவே இருந்துள்ளது என்பன போன்ற பல்வேறு ஆழமான கருத்துக்களை தமது உரையில் குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் கேட்ட பல்வேறு ஐயங்களுக்கு எளிதாக அவர்களுக்கு புரியும் வகையில் பதிலளித்தார். அவருக்கு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்று நிகழ்வினை சிறப்புறச் செய்த மாணவ மாணவிகள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், இதர கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் என அனைவருக்கும் மத்திய பல்கலைக்கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு முக்கிய அறிவிப்பு: விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை பற்றிய இந்த விளிம்பின் குரல் என்ற ஒரு வார சிறப்பு கருத்தரங்கின் இறுதி மற்றும் 7ஆம் நாள் சொற்பொழிவான நாளை மாலை 5 மணிக்கு பழங்குடி மக்களின் எழுத்து பற்றி எழுத்தாளர் லட்சுமணசாமி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி ஜாவகர், நன்றி பூபதி, நன்றி. ரொம்ப நன்றி சார். அவர் மொழிபெயர்ப்பு செய்தது மிக்க நன்றி. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு முறை சந்திப்போம். நிச்சயமா சார், நிச்சயமா ஒரு ஆங்கிலத்துறையில கண்டிப்பா உங்களுடைய ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் லெக்சருக்கு நான் அரேஞ்ச் பண்றேன் சார். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வர்ற அகாடமிக் இயர்ல இருந்து ரெஃப்யூஜி லிட்ரேச்சர்ன்ட்டு ஒரு எலக்டிவ் பேப்பர் ஒன்று ஆஃபர் பண்றேன் சார். ஆக்சுவலா சார் செய்யலாம். நான் அப்ரூவல் ஆயிடுச்சு சார். அகாடமிக் கவுன்சிலுக்காக போயிருக்கு.